வார்த்தை நிச்சயமாய் இன்றைக்கு உங்கள் நாளில் ஒரு பெரிய பலனை, ஆத்துமாவில் தைரியத்தை தந்து கர்த்தர் வெளியே பலனிலே உங்களை நடத்த போறார். 147 சங்கீதம், என்னோட கூட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 147 சங்கீதம் அதனுடைய 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார், அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி இவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே கண்ணை மூடுங்க, 2 நிமிஷம் கண்ணை மூடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும். இருதயம் நொறுங்கி போய் வந்திருக்கிற மகளே, இருதயம் நொறுங்கி போய் வந்திருக்கிற மகளே, உன் இருதயத்தில் ஏற்பட்ட காயங்களை கட்டுவதற்கு ஆள் இல்லாம இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிற சகோதரனே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு பேச போறாரு. இன்னைக்கு உன் காயம் கட்டப்படாம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இன்னைக்கு உன் ஆற்றாம இந்த இடத்தை விட்டு அனுப்ப மாட்டாரு. கொஞ்ச நேரம் ரீபா ஷகதனமாக்க பவுடரதலபா. ஆண்டவரே நீங்க பேசுங்க. பரலோகத்துக்கும் ஆண்டவரே இந்த பலிபீடத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டாகட்டும் ஐயா. இது ஆண்டவரே தேவ வார்த்தை என்று கேட்கத்தக்கதாக நொறுங்கி போன இருதயங்களை, காயம்பட்டு இருக்கிற இருதயங்களை திடாபாக்கபா உங்க மகிமையில நிரப்பி ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அபிஷேகம், இன்னைக்கு ஆவியானவர் உன் சிந்தையை ஒருமுகப்படுத்தி உன்னை பலப்படுத்த போறார். நடத்துங்கப்பா, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமா, இந்த 147 சங்கீதம் ஒரு அற்புதமான சங்கீதம். அதிலே இருதயம் நொறுங்கி போய் அவர்களை எல்லாம் கர்த்தர் குணமாக்குகிறார் என்றும் அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்றும் இங்கே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். அப்ப இருதயம் நொறுங்கி இருதயத்தில் ஏற்பட்ட காயங்களை யாரால் மட்டும்தான் குணமாக்க முடியும்னா ஆண்டவர் ஒருவரால் தான் குணமாக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். மனிதனுடைய சரீரத்திற்கு பற்ற காயங்களுக்கு மருந்து வச்சிருக்கிறாங்க, நர்ஸ் இருக்கிறாங்க, பிஆர்ஓ உட்கார்ந்துக்கிறார், எல்லாம் இவங்களை கேட்டால் நல்ல டியூப்பா மருந்து வாங்கி தருவார்கள். ஆனால் மனதுக்குள்ளே ஏற்பட்ட காயம் இருக்கிறதே, இருதயத்துக்குள்ளே ஏற்பட்ட காயம் இருக்கிறதே, இந்த காயங்களை யார் மாத்திரம்தான் ஆற்ற முடியும், அந்த காயங்களுக்கு யார் மாத்திரம்தான் மருந்து போக முடியும்னா நான் சொல்ற கர்த்தராகிய தேவன் நம்மேல் இருக்கிறார். அந்த ஆவியானவர் வார்த்தை என்கிற கையை தட்டி தான் சொல்லுங்களேன். நான் என்ன ஆமே, தேவ வார்த்தை தான், தேவ பிரசன்னம் தான், தேவ ஆறுதல் தான். ஆமே, அல்லேலூயா. எப்படி இருதயம் நொறுங்குது ஒரு மனுஷனுக்கு, எப்படி இருதயம் நொறுங்குது? இது இந்த நொறுங்குது அப்படின்றதுக்கு பயங்கர ஆழம் இருக்கு. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கே பொண்டாட்டி சண்டை போட்டாலே என்ன பண்ணிடுறோம், ஒரு நாள் நொறுங்கிச்சு இருதயம்ன்றோம். அந்த நொறுங்கல் இல்லை இது. இது பயங்கர. 2ஆம் வசனம் வாசிங்கன்னா கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். அப்ப என்ன ஆச்சுன்னா இடிக்கப்பட்டு போச்சு அவங்க வாழ்க்கை. 2வது துரத்துண்ட இஸ்ரவேலை என்ன பண்றாரு? அப்போ என்ன நடந்தது? சிறையிருப்புக்கு அவர்கள் போகும்போது அவர்களுடைய வீடு எரிக்கப்பட்டது, அவர்களுடைய ஆஸ்தி அழிக்கப்பட்டது. இதெல்லாம் போனா கூட பரவாயில்ல, அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கொல்லப்பட்டார்கள். அவளுடைய கணவன் கண்களுக்கு முன்பாக கொல்லப்பட்டான், அவளுடைய மனைவிகள் கண்களுக்கு முன்பாக கொல்லப்பட்டார்கள். கண் எதிரிலேயே தான் நேசித்த ஒருவர் மரிப்பதை இவர்கள் பார்த்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். காயத்திலே பெரிய காயம் எது தெரியுமா? ரொம்ப இருதயத்தை காயப்படுத்துகிற காயம் நேசித்தவர்கள் நம்மை விட்டு மரிப்பது அல்லது நம்மை விட்டு பிரிவது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னும் மாற்ற முடியாத ஒரு காயம் உள்ளே இருக்கிறது என்றால் அது தன்னை நேசித்த அல்லது தான் வளர்த்த, தனக்குள்ளே வளர்ந்த. ஆமென். அதனால தான் பாருங்க, அம்மா செத்த உடனே அந்த துக்கமே தாங்காம எத்தனையோ பிள்ளைகளுக்கு அதுக்கப்புறம் வியாதிப்பட்டு செத்து போனவங்களாம் எனக்கு தெரியும். கணவன் செத்துட்டார்னா கணவன் செத்த 3 நாளுக்குள்ள அந்த துக்கம் தாங்காம செத்து போன மனைவிகள் எனக்கு தெரியும். ஏன் சொல்லுகிறேன் என்று தெரியுமா? இருதயம் எப்பொழுது நொறுக்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு என்றால் அவனுடைய மரணத்தை அவன் கண்களால் பார்க்கும்போது. ஆமென் சொல்லுங்களேன். யாரோட மரணத்தை? அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய இருதயத்தில் காயங்களை ஏற்படுத்தி அந்த மனிதனை நொறுக்குவது என்னன்னா மனித உயிரிழப்புகள். அதனால தான் வேத புத்தகத்தில் நீங்கள் மரணங்கள் எங்கெல்லாம் வருகிறதோ, பெரிய பெரிய தலைவர்களுடைய மோசேயுடைய மரணம் போல 3 மாதம் வரைக்கும் அவர்கள் துக்கம் அனுசரித்தார்கள் போட்டிருக்கோம். 3 மாதம் வரைக்கும் அவர்கள் எங்கேயும் புறப்பட்டு போலன்னு போட்டிருக்கோம். 3 மாதம் வரைக்கும் அவங்களுடைய இருதயத்தில் இருந்த காயங்கள் ஆற்றப்படவில்லை என்று போட்டிருக்கோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆழமான காயங்களை உண்டாக்குவது என்னன்னு கேட்டீங்கன்னா மனித உயிரிழப்புகள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் உன்னத பாட்டு 8:6 அந்த தாசன் எழுதி வைத்திருக்கிறார், நேசம் மரணத்தை போல் வலியது, for love is strong as death. எப்படி ஒருத்தரை நேசிக்கும் போது அது வலியா இருக்குதோ நம்மளுக்கு, மரணம் அதை விட கொடியதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப கவுனிங்க சிஸ்டர் பிரதர், மரண வலிகளை தாண்டாமல் யாராலும் கடந்து செல்ல முடியாது. என்ன பாஸ்டர் நீங்க மரணத்தை பத்தி பேசுறீங்க, பயமாகுது பாஸ்டர். நிறைய பேருக்கு மரணத்தை பேசினா பிடிக்காது.
ஒரு வீட்டில் அப்படி தான் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த பாட்டு அழகாய் நிற்கும் யார் இவர்கள் நம்பாருங்க. அவங்க என்ன பாஸ்ட் இந்த பாட்டை பாட்டாரு, அழகாக நின்னுங்கிறத தானே பாடுறோம். நம்மளுக்கு உடனே ஒரு கலக்கம், ஒரு பயம். இருதயம் நொறுங்கி போகிற ஒரு இடம், இருதயத்தில் ஏற்பட்ட ஒரு காயத்தை ஆற்றுகிற ஒரு இடம் தேவனுடைய சமூகம் என்றால் அது எங்கே ஏற்படுகிறது என்றால் மரண வழிகளில் ஏற்படுகிறது. சாதாரணமாக உங்களால் தாண்டி போயிட முடியாது, அதை சாதாரணமாக நீங்கள் அதை ஜெயிச்சிட முடியாது, தாண்டி போகணும். வேத புத்தகத்தில் நிறைய மரண வழிகள் வந்திருக்கிறது. ஆபிரகாம் வீட்டிலே 3 மரணங்கள் ஏற்பட்டது. ஒன்று, அவனுடைய தகப்பனாகிய தேராகு மரித்தார். 2வது, அவனுடைய சொந்த சகோதரனாகிய ஆரான் மரித்தார். அதற்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்த ஆபிரகாம் தன் மனைவியாக சாராள் மரித்த போது வேதம் சொல்லுகிறது, அவளுக்காக புலம்பி அழுதான். அவளுக்காக புலம்பி அழுதான். அவன் காயத்தை யாராலும் கட்ட முடியவில்லை. நீங்க யாக்கோபுடைய வீட்டில் பாருங்க, ஒரு மரணம் ஏற்பட்டது. அவன் நேசித்து திருமணம் செய்து கொண்ட ராகேல் என்கிறவள் வழியிலே செத்து போனால் அந்த மரணம் அவனை சின்ன பின்னப்படுத்தி விட்டது. அந்த இடத்திலே உட்கார்ந்து நாள் கணக்காய் அழுது அவளுக்கு ஒரு பெரிய நினைவு தூண், அந்த நினைவு தூண் கட்டுவதற்கு 6 மாதங்கள் தேவைப்பட்டதாம். அவனால் அந்த மரணத்தை தாண்டி செல்ல முடியவில்லை. இப்படி வேதத்தில் நிறைய மரணங்களை என்னால் காட்டிக்கிட்டே போக முடியும். பாருங்க, தாவீது வீட்டில் அவனுடைய குழந்தை மரிக்கும் போது 7 நாட்கள் அவன் புசிக்கல, அவன் ஒன்றும் பண்ணல, தரையில விழுந்து கிடந்தான். மரணம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை நொறுக்குகிறது. யோபு வீட்டில் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது. இது போச்சு, அது போச்சு, அது போச்சு, கடைசி இன்ஃபர்மேஷன் 10 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க யோபுவே. அந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு வரவன் மாத்திரம் எப்படி உயிரோடு இருக்கிறான் தெரியல. அங்க இருந்தவன் 10 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க யோபுவே. அந்த மரண வழிகள் அவங்கள, எவருடைய மகள் செத்து போன போது அவனால புரியலை. எல்லாருக்கும் நடுவில் போய் இயேசுவே வாரும் வாரும் அந்த வழியில் அழுகிறான். அவங்க வீட்டில் 1 மரணம், 400 விதை வீட்டில் 2 மரணம், கணவன் செத்து போயிட்டார், வளர்த்த பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. இப்படி வேதம் முழுவதும் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, ஐயோ இவனும் செத்து போய் விடுவான் என்று நினைத்தேன், என்ன வேதனையின் மேல துக்கத்தின் மேல துக்கத்தை வராதபடி இவனை கர்த்தர் உயிரோட காப்பாத்தினாரு. இப்போ ஒரு மனிதனை நொறுக்குகிறது எது என்று கேட்டால் மரணம். இதை தாண்டுவது என்பது மிக கடினம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த மரணத்திலே நான் காட்டின நபர்கள் எல்லாம் இருதயம் நொறுக்கப்பட்டது உண்மைதான், அவங்க இருதயம் காயப்பட்டது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அந்த காயத்தோடு அவர்களை விரல கையை தட்டி சொல்லுங்க, அந்த காயத்தை இவர்கள் எல்லாம் மரணத்தின் மேல் நொறுக்கப்பட்டு காயப்பட்டு கிடந்தார்கள். தேவ பிரசன்னம் வார்த்தை ஊழியனை அனுப்பி காயங்களை கர்த்தர் கட்டினார். என்ன கட்டினார்னு சொல்றவர் மாத்திரம் கையை தட்டி, நான் இன்னைக்கு நிக்கிறேனா, என்னை கர்த்தர் தேற்றி கொண்டு வந்து என் தகப்பன் மரித்தார், என் அக்கா வீட்டுக்கார் மரிச்சாரு, எங்களை நேசிச்சவங்க அப்பா செத்தாரு. எனக்கு அங்க அம்மா சாகும்போது எனக்கு விவரம் தெரியல. ஆனா அவங்க அப்பா செத்தப்ப ரொம்ப கதறி எழுதிட்டேன். 16 வயசு, எனக்கு 17 வயசு. எங்க போறேன், எங்க சாப்பிட போறேன் ஒண்ணுமே தெரியாது. அந்த மரணத்தின் வழிகள் என்னை தாண்ட ரொம்ப நாட்கள் ஆச்சு. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என் தகப்பன் இருந்திருந்தா கூட என்னை இந்த ஸ்தானத்தை கொண்டு வந்திருக்க மாட்டார். என் தேவன் கையை தட்டி தான் பொறாமப்படாம சொல்லுங்க, எங்களை கர்த்தர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், அவர் வார்த்தை, அவர் பிரசன்னம் திரும்பி எழும்பி தேவனுக்கு சாட்சியாய் நிற்க வைத்தது போல உங்களை கர்த்தர் நிற்க வைக்க போறாரு. இன்னைக்கு நீங்க எதை இழந்து வந்திருக்கிறீங்க சகோதரனே? இருதயத்தில் ரொம்ப காயத்தோட வந்திருக்கிறியா இந்த ஆலயத்துக்கு? நீ எதை இழந்து வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசி கொண்டு இருக்கிறார். நல்ல வாழ்க்கை இல்லை, நிறைய பேர் நல்ல வாழ்க்கை இல்லை பாஸ்டர், எனக்கு நல்ல வாழ்க்கை இல்லாததுனால ஒவ்வொரு நாளும் நரகத்தை அனுபவிக்கிறேன். இல்ல, ஆண்டவர் பேசுறார், நீ இழந்து போன நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கையை தட்டி சொல்லு. நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தர போறாரு. நல்ல வீட்டை இழந்துட்டீங்க சிலர், எனக்கு தெரியும் சிலர் வீட்டை இழந்துட்டீங்க, சொந்த வீட்டை விட்டுட்டு இன்னைக்கு வாடகைக்காரன் என்னென்னமோ பேசுறான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இழந்ததை திருப்பவும் உனக்கு நான் காயங்களை கட்டி, கையை தான் தட்டி 2 நிமிஷம் ஆமென் சொல்லுங்களேன். தாயை இழந்து வந்திருக்கிறியா? நல்ல வேலை இழந்துட்டீங்க சிலரு, தகப்பனை இழந்துட்டீங்க, கணவனை இழந்துட்டீங்க சிலரு, பிள்ளைகளை இழந்து அழுவுறீங்க சிலர். நீங்க ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, என்ன தெரியுமா? உன்னுடைய காயம் பட்ட அந்த இருதயத்தை நான் இன்றைக்கு குணமாக்க போறேன். நொறுங்கி போன அந்த இருதயத்தை ஆமென் சொல்லுங்க. நேசித்தவர்களை இழந்து வந்திருக்கலாம், தேவன் உங்கள் காயங்களை கட்டி ஆறுதல் படுத்த போற. எப்படி பாஸ்டர் கன்ஃபர்மேஷனு? நீங்களா சொல்றீங்களா? அதே 147 சங்கீதத்தில் 12, 13, 14 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எருசலேமே எருசலேமே, இருதயம் நொறுங்குண்டவளே, எருசலேம் ஆகிய சபையே, ஓ காயத்தை கட்ட யாரும் இல்லை நினைக்காத,
இங்க சொல்றாரு, கர்த்தரை ஸ்தோத்திரி சீயோனே, உன் தேவனை துதி. ஏன் துதிக்கணும்? அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் கையை தட்டி சொல்லுங்க, இனிமே உன் பிள்ளைகள் உன் கண்ணுக்கு முன்ன சாகாது, இனிமே உன் தகப்ப உன் கண்ணுக்கு முன்ன சாக மாட்டா, உன் தாய் நான் உன்னை பாதுகாக்க போறேன். நம்பினீங்கன்னா 2 நிமிஷம் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சின்னமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்க போறாரு. அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய். இனிமே சத்துரு வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. இனிமே உன்னுடைய வருமானம் புறத்தியார் வசம் சேராது. உன் ஆகாரத்தை இனி உன் சத்துருக்கு கொடுக்க மாட்டேன். நான் சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கு உன் காயத்தை கட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு குடும்பத்தை கர்த்தர் தன் கையில் எடுத்தார். இருதயம் நொறுங்கி போய், காயப்பட்டு போய், ஒன்றுமில்லாமல் வாழ்க்கையில நம்பிக்கையற்றவர்களா இருளின் பள்ளத்தாக்குல எல்லாம் முடிந்து விட்டது என்று நம்பிக்கை இழந்து வந்த சிலரை கர்த்தர் தேற்றி எப்படி நடத்தினார் என்று இன்றைக்கு உங்கள் மூலம் உங்ககிட்ட ஆவியானவர் பேச போறாரு. ஆமென் சொல்லுங்க. எப்படி பாஸ்டர் நடப்பாரு? ரூத் 4ஆம் அதிகாரம், ரூத் 4ஆம் அதிகாரம், டக்கு டக்குன்னு எடுங்க. ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ரூத் 4:11. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவளை நோக்கி, எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே 2 பேருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு காண்பித்து இந்த ரூத்தையும் நகோமியையும் ஊரார் வாழ்த்துகிறார்கள். கவனிக்கணும், நான் பேசுறத பைபிள் பார்க்க கூடாது, நான் பேசுறத கவனிக்கணும். நீங்க பைபிள் வீட்டில் அதே இடத்துல இருக்கும், நீங்க எப்போ வேணாலும் எடுத்து படிக்கலாம், நைட் 1 மணி கூட எடுத்து படிக்கலாம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இப்போதான் தீவிரமாக படிக்கிறது, அப்படியே நோட்ஸை எடுக்கிறது, எடுத்த நோட்ஸ் எடுத்து போய் வீட்டில் வச்சு நீ திறந்து அப்படியே கையை விரிச்சு ஆண்டவரே பேசுனீரே. ஒரு நோட்ஸ் அப்படி பார்த்துருக்கிறோமா நம்ம? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அப்பதான் எழுதுது. பக்கத்தில் ஒன்று தீண்டி என்ன சொன்னாரு, என்ன கேட்க போறேன், சொல்லி என்ன பண்ண போறேன்? இந்த மாதிரி சீன் போடுற ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. எனக்கு தீண்டுறது அவனே கேட்டுனுக்கிறான், அவனை தட்டி மூஞ்சி போச்சா, ஒரு வார்த்தை வரப்போகுது, அதை மிஸ் பண்ணிடும். அதனால நீங்க நோட்ஸ் எடுத்துக்கங்க, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பைபிள் பார்க்காதீங்க, மூஞ்சியே பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பார்த்தா. இங்கே சொல்றாரு, 2 பேரை காண்பிக்கிறார். ஒன்னு ராகேலை போலவும் லேயாளை போலவும் இந்த ரூத்தும் நகோமியே நீயும் ஆசீர்வதிக்கப்பட போற, உன் பேர் புகழ் பர போறது. ஏன் இந்த 2 பேரை காமிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுவாகவே யூதா தேசத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது இவங்க 2 பேரை சொல்லி ஆசீர்வதிப்பது வழக்கமாக இருந்தாலும் முதல் அது எங்கே சொல்லப்பட்டது என்றால் இந்த இடத்துல தான் வேதத்தில் சொல்லப்பட்டது. ஏன் தெரியுமா சொன்னாங்க? இந்த ராகேல் லேயாள் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்கள் மூலம் இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜாதி மாத்திரமல்ல, ஜனம் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் என்கிற ஒரு ராஜ்யம் கட்டப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். யாரை கொண்டு கட்டினார் தெரியுமா? பலசாலியை கொண்டு கட்டல, அற்பமா எண்ணப்பட்ட லேயாள். யாரு? அற்பமா எண்ணப்பட்டவள். நீங்க அற்பமான்ற வார்த்தையை நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. அற்பமா எண்ணினவர் புதமரத்தில் அல்ல, அற்பமா எண்ணின பக்கத்தில் இருந்தவள அற்பமா எண்ணினவன் சொன் தந்த தகப்பன். அவள் பிறந்த போது அழகா இல்லை என்று அவளை புறக்கணிச்சிட்டாரு. தன் சொந்த சகோதரர்கள் என் தங்கச்சி தான் இது என்று சொல்வதற்கு தயங்கினார்கள். திருமணம் செய்து கொண்ட கணவன் நேசிப்பான் என்று நினைத்தால் அவனோ இவள் அழகா இல்லை என்று ஒதுக்கிட்டான். கூட பிறந்த தங்கச்சி ராகேல் அவ ஒதுக்குறா. இது எப்படி இருக்கும் இந்த காயம் நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும் இந்த காயம் நினைக்கிறீங்க? காயம் பட்ட ஒருவருக்குள்ள இருந்து இஸ்ரவேல் என்கிற சந்ததியை நான் சொல்றேன், கையை தட்டிடுங்க ஒரு நிமிஷம். காயப்பட்ட உனக்குள்ள இருந்துதான் ஒரு பெரிய சந்ததியை கர்த்தர். சரி பாஸ்டர், அப்ப ராகேல் பேர் ஏன் பாஸ்டர் வந்திருக்குது? ராகேலை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவள மாதிரி இருதயத்தில் காயப்பட்டு அழுதவள் உலகத்திலேயே கிடையாது. அவளுக்கு இவளுக்கு பிள்ளையா பிறகுது. அவளுக்கு பிள்ளையே பிறக்கல, தன்னுடைய மறுமனையாட்டி மூலம் தான் பிள்ளை பிறக்குது. அவளுக்கு பிறந்தது 2 பிள்ளை. அந்த 2 பிள்ளைகளை கூட அவ சரியா பார்க்கல. எரேமியாவின் புஸ்தகம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு 31:15 வாசிங்க. எரேமியா 31:15 டக்குன்னு வாசிங்க. ரேச்சலை பத்தி அங்க எழுதி வைத்திருக்கிறார், வாசிங்க. ராமாவிலே புலம்பலோ கேட்கப்பட்டது,
ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது, பிள்ளைகள் இல்லாததனால சரியான டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா? ராகேல் தன் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று அழுதவள், ஆனால் பிரசவித்து பிள்ளை வெளியே வருகிறது, ராகேல் செத்து போறா. ஐயா எப்படி செத்துருப்பா? ஐயா நான் உங்களை கேட்கிறேன், எப்படியா செத்துருப்பா? சந்தோஷமா செத்துருப்பாளா? சொல்லுங்க, சந்தோஷமா செத்துருப்பாளா? எப்படி தெரியுமா செத்துருப்பா? என் பிள்ளைய, பெத்தெடுத்த பிள்ளைய பார்க்க முடியல. நான் சொல்றேன், லேயால் அற்பமா எண்ணப்பட்டவள் ராகேல் பிள்ளைக்காக அழுத. அவர்களுக்குள்ளே இருந்து இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜாதியை உண்டு பண்ணி, ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணின கர்த்தர் ரூத்தே, ரூத்தே, ரூத்தே. இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்திருக்குது? உன் மூலமாக அவர்கள் பூமிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்த இஸ்ரவேலர்கள். ஓ, ஆவிக்குரிய ஒரு இயேசு என்கிறவர் கையை தட்டி சொல்லிடுங்க, உன் மூலமா ரூத் உருவாக போற. ரூத்தே, நீ பெற்றெடுக்கிற பிள்ளை சாதாரண பிள்ளை அல்ல. இந்த பிள்ளையின் மூலமாக ஒரு இயேசு என்கிறவர் வந்து பாரா சகதனா. எத்தனை பேருக்கு இந்த ஆழம் புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு ஆழம் புரிஞ்சுது? அங்கே 2 இருதயம் நொறுக்கப்பட்டவர்களை கொண்டு பூமிக்குரிய இஸ்ரவேலின் ராஜ்யம் இங்கே தன் வாழ்க்கையே நொறுக்கப்பட்டு வாழ வழி இல்லாமல் வந்த ரூத் என்கிற ஒருவளை கொண்டு கர்த்தர் பிறந்து அவர் இந்த பூமியில தன்னுடைய இஸ்ரவேல் ராஜ்யத்தை காட்டிலும் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். கையை தட்டி பலமா சொல்லுங்க. அதற்காகவே நீ தெரிந்து கொள்ளப்பட்டாய். ரூத் மூலம் பரலோக ராஜ்யத்தை உண்டாக்க போகிற இயேசு கிறிஸ்துவின் சந்ததி உண்டாக வேண்டும். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா இயேசு கிறிஸ்துவின் சந்ததி, அது காரணம் ரூத். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ரூத்தோட வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஒரு 3-4 காரியத்தை எனக்கு டைம் இருக்கிறவே கடகடன்னு சொல்லிடுறேன். இந்த ரூத்துடைய சம்பவத்தில் இது வரைக்கும் நிறைய ரூத்து புஸ்தகத்தை நான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் கடந்த நாட்கள் ஆண்டவர் என்னை வேறு விதமாக திருப்பி வேறு திசையை காண்பித்து ரூத்துடைய குடும்பத்தில் என்ன நடந்தது, இவர்கள் எப்படி நொறுக்கப்பட்டார்கள், இவர்கள் எப்படி அடிக்கப்பட்டார்கள், இவர்கள் எப்படி எல்லாவற்றையும் இழந்தார்கள், எப்படி அவர்களை கர்த்தர் உருவாக்கினார் என்று நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு திரைப்படத்தை போல ரூத் 1:1-2 வாசிங்க. ரூத் 1:1-2 வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. சஞ்சரித்தான். அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். இங்கே எலிமெலேக்கு என்கிற ஒரு மனிதனுடைய குடும்பத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எலிமெலேக்கு என்ற வார்த்தைக்கு என் தேவன் எனக்கு ராஜா என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. இவருக்கு யார் ராஜா? தேவன் ராஜாவா இருக்க வேண்டியவர். கவனிங்க, ராஜாவா இருக்க வேண்டியவர் பெத்லகேம்ல இல்லாம மோவாபுக்கு போயிட்டார். ஏன்னா பெத்லகேம்ல சில அசௌகரியங்கள் ஏற்படுது. சாப்பாடு கிடைக்கல, கொத்தமல்லி கட்டு கிடைக்கல, புதினா கிடைக்கல, அப்புறம் தோரம்பருப்பு விலை ஏறி போச்சு பஞ்சத்தினால. அதனால பார்த்தாங்க. கிறிஸ்துவத்தில் 2 வகையான ஜனம் இருக்காங்க. கவனிங்க நான் பேசுறத. கிறிஸ்துவத்தில் 2 கூட்டம் இருக்குது, எப்பயுமே இருக்குது. ஒன்று கம்ஃபர்ட் ஜோன் கிறிஸ்டியன். சொல்லுங்க, என்னது? கம்ஃபர்ட் ஜோன் கிறிஸ்டியன். ரெண்டாவது ஹார்டிங் கிறிஸ்டியன். HARDING, ஹார்டிங் கிறிஸ்டியன்ஸ். இந்த கம்ஃபர்ட் ஜோன் கிறிஸ்டியன்ஸ்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, சாதகமான சூழ்நிலை இருந்தால் கத்தரை தேடுவாங்க. என்ன இருந்தா? சாதகமாக இருக்கணும், வீட்டு பக்கத்திலே சர்ச் இருக்கணும், அப்புறம் அவங்களுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு சர்ச்சு வைக்கணும், அப்புறம் ஜுரம் வந்தா ஏன் நீ வேற கம்முனிரியா பாயிண்ட் அவுட் பண்ணுற, கர்த்தர் நல்ல வராமேன்னு சொல்லுங்க. தலைவலிச்சா வரமாட்டான், ஜுரம் அடிச்சா வரமாட்டான், மழை பெய்கிற மாதிரி மேகம் கட்டுச்சுன்னா என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். அப்புறம் வேற என்ன சுடிச்சத்தை, அப்புறம் மஞ்சா தண்ணின்னா என்ன பண்ண மாட்டான், வீட்டில் அக்கா பொண்ணுக்கு மஞ்சா தண்ணினா வரமா. கம்ஃபர்ட் ஜோன் கிறிஸ்டியன்ஸ். கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அங்கே போகிறோம், வரீங்களா? நாங்களாம் வரல. ஏன் வரல? ஐயோ மலை மேலே வந்துக்கிறீங்களா? கேஜி கண்டிக்கு மலை மேலே எத்தனை பேர் ஏறி இருக்கிறீங்க? 3 நாள் உங்களால் நடக்க முடியாது. அங்கே போகிற கிறிஸ்டின் இருக்கிறான், வாரம் குச்சம் பிச்சுன்னு போகிறான். நம்ம போய் வந்து ஒரு வாட்டி எத்தனை வாட்டி 3 நாளை கால் வீங்கி படுத்துட்டோம். இப்படி ஹார்டிங் கிறிஸ்டியன் இருக்கு. அவனுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிறிஸ்டியன். பெத்லகேம்ல கொஞ்சம் பஞ்சம் ஏற்பட்டுருக்குப்பா, என்னதான் நடக்குதுன்னு இருந்து பாரு. உனக்கு பேர் வேற, உங்க அப்பா என்ன வச்சுக்கிறான்? என் தேவன் எனக்கு ராஜா. யாரா வச்சா உனக்கு பேரு? இவரு கம்ஃபர்ட். இன்னொரு வகையான கிறிஸ்டியன் இருக்கிறான், அவன் ஹார்டிங் கிறிஸ்டியன். கடினமான சூழ்நிலையும் தேவனை தேடுவான். 107 டிகிரி ஜுரம்டா, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கடா, மாத்திரெல்லாம் போடு. 4 மணிக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. எப்பா இன்னைக்கு ஒரு நாள் வானாம்பா, ஒரு ஆட்டோவாவது வச்சு கூட நான் சர்ச்சுக்கு போயிடுறேன். ஆமேன் சொல்லுங்களேன்.
மழையா இருக்குதடா, ரெயின் கோட்டாது, இன்னும் நஞ்சா செத்தா போயிட போறேன், கர்த்தரை தான் ஆராதிக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. அங்க சொல்றாங்க தலைகீழ கட்டி விட்டா. யார? பவுலையும் சீலாவையும் தலைகீழ கட்ட. உங்களுக்கு தெரியுமா 10வது நிமிஷம் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் தலை உள்ள வந்து இறங்கணும். கரெக்டா? மெடிக்கல் கரெக்டா? நீங்க தலைகீழா நின்னீங்கன்னா மூஞ்செல்லாம் செவுந்து கொஞ்ச நேரத்தில் மூக்கெல்லாம் புடைச்சி செவ்வ ஆயிடும். என்னன்னா இன்னும் 2 மணி நேரம் தோணினா மூக்கு வழியா ரத்தம், வாய் வழியா ரத்தம் வரும். அப்படி தொங்க விட்டுக்கிறான் தொழுவ மரத்தில் காலை தட்டி. அப்ப என்ன சொல்லியிருப்பான் ஷீலா தெரியுமா? அண்ணே நைட்டு 10:30 ஆயிடுச்சுனே, நம்ம ராத்திரியில் ஜெபம் பண்ற நேரம் வந்துச்சுனே, என்னடா பண்ணலாம்? டேய் தலைகீழா தொங்கினா என்னடா, கையை தட்டி பாட்டு பாடுறா. ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லா சூழ்நிலையும் அங்க சொல்றான், டேய் நீங்க நான் நிறுத்தின பொன் சிலையை தவிர வேற எதனா ஆராதிச்சா நெருப்பு சூழல தூக்கி போட்டுருவான்றான். அவன் சொல்றான், ராஜாவே உமக்கு உத்தரவு செல்ல எனக்கு அவசியம் இல்லை, நீங்கள் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய். ஹார்டிங் கிறிஸ்டியன்ஸ். என்ன கிறிஸ்டியன்ஸ்? ஹார்டிங் கிறிஸ்டியன்ஸ். சிலதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் கிறிஸ்டியன்ஸ். ஆமே, எல்லாம் கம்ஃபர்ட்டா இருக்கணும். நான் யாரையும் சொல்லலை, உங்களை சொல்றேன்னு நினைச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது. தானியேலே ஜெபம் பண்ணாத தானியேலே, சிங்கக்கப்பி ரெடி பண்ணிட்டான். ஒரு 2 நாள் விடுறா. மந்திரி வந்து சொல்றான், 2 நாள் அமைதியாரு. ராஜா கொஞ்சம் கோபமா இருக்கிறாரு, அவர் இருதயத்தை கொஞ்சம் ஆத்திடுறேன், உன்னை பத்தி சொல்றேன், இவர் தானே அந்த தரிசனம் சொன்னவரு, இவர் தான் அது, இன்னைக்கு ஏன் இப்படி தீர்மானம் பண்றீங்க? 2 நாள் என்ன பண்ணு, சத்தம் கூட போடாம மௌனமா ஒரு ரூம்ல சொல்லிட்டு போயிடு தானியேலே அப்படின்னு சொன்னா. நீ சிங்க கெபியில போடு, நீ எந்த கெபியில ஒன்னால் போடு, எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து தான் முன்பு செய்து வந்தபடியே. நான் சொல்றேன், நீ எந்த கிறிஸ்டியன்ல இருக்கிற, பேரு வைக்கிறது மேட்டர் இல்ல உனக்கு. என் தேவன் எனக்கு ராஜான்னு கொஞ்சம் பிரச்சனை வந்தவனே சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. இந்த வீட்டில் என்ன நடந்தது பாஸ்டர்? இந்த வீட்டில் குடும்ப ஜபத்துக்கு இரவுல எல்லாம் நடந்ததுக்காக உட்கார்றாங்க. கவுனிங்க நான் சொல்றத. குடும்ப ஜபத்துக்காக எல்லாம் உட்காராங்க. பெத்லகேம்ல இருந்தவங்க இல்லையா, குடும்ப ஜபத்துக்காக உட்கார்ந்த உடனே இப்ப சண்டையும் டிஸ்கஸும் வாக்குவாதமும் துவங்குது வீட்டில். என்ன துவங்குது? இது சொல்லுது, இந்த அம்மா சொல்லுது, காலையில கடைக்கு போயிட்டு வந்தேன், துவரம் பருப்பு எவ்வளவு வித்துது தெரியுமாயா உனக்கு? என் தேவன் ராஜான்னு பேரை வச்சுங்கிற உன் ராஜா என்ன கீஷாரிங்க, தேசத்துல பஞ்சம்னுது. இது சொல்லுது, நான் என்ன பண்றது, அவளை வித்தா நீ மோடியை தான் கேட்கணும், அவர் தான் டாக்ஸ் போட்டாராம் ஜிஎஸ்டி, அவர் சொல்றாரு அந்த ராஜாவை கேட்கணும்னு. இது அப்படியே டிஸ்கஸ் மாதிரி. பால் காசு கட்டல, அது கட்டல, இது கட்டல. நான் ஒன்று சொல்றேன் கேள், தயவு செய்து பெத்லகேம் கொஞ்ச நாள் விட்டுட்டு நம்ம மோவாபுக்கு போயிடலாம். மோவாபு நல்ல செழிப்பா இருக்குதான், ஆசீர்வாதமா இருக்குதான், எல்லாம் சீப்பா இருக்குதான். வீட்டு ஜபம் நடக்க வேண்டிய நேரத்தில், குடும்ப ஜபம் நடக்க வேண்டிய நேரத்தில் சண்டை நடக்குது அந்த வீட்டில். உங்க வீட்டில் என்ன நடக்குது? உங்க வீட்டில் என்னமா நடக்குது? சில வீட்டில் பாட்டு தேடுறதுக்கே சண்டை வரும், பார்த்துக்கிறீங்களா? இந்த பாட்டு தான் பாடணும்னு வர அவரு, இது நேற்று தானே இதை பாடணும், இவரு சீக்கிரம் முடி ஜபத்தை, வளன்னு போவாத அப்படின்னு இவரு. அதாவது குடும்ப ஜபத்திலே சண்டை போடுற குடும்பம் நம்ம தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. சண்டை நடந்தது பாருங்க, குடும்ப ஜபத்தில் சண்டை. கடைசியில் யாரு ஜெயிச்சிருப்பா நீங்க நினைக்கிறீங்க? சண்டையில நகோமி ஜெயிச்சிருக்குமா, எலிமெலேக்கு ஜெயிச்சிருப்பாரா? எனக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரணும் நீங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் குடும்ப ஜபத்தில் சண்டை போட்டதே கிடையாது. ஏமா சொல்லுங்க மகளே, சொல்லு. எலிமெலேக்கு ஜெயிச்சாரா, நகோமி ஜெயிச்சுதா? சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு இதெல்லாம். ஆமே, டிஸ்கஸ் பெத்லகேம்ல இருக்கலாமா போயிடலாமான்னு. நான் இப்படி ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? பிசாசு உள்ளே வருவதற்கான வழி எங்க தெரியுமா தேடுறான்? அதனால தான் பரிசுத்தவான்கள்லாம் சாதாரணமாக வார்த்தை எழுதலை. குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லைன்னா என்ன வேணாலும் உள்ள விழும். நீங்கள் வேணா 4 நாள் குடும்ப ஜபம் பண்ணாமல் பாருங்களேன், 5ஆவது நாள் உச்ச கட்டத்தில் சமாதானம் போயிடும், சண்டை வந்துடும் வீட்டுக்குள்ளே. நேரம் இல்லைன்னு இவர். எங்களுடைய குடும்பத்தை பற்றி நான் சில ரகசியங்களை சொல்லிடுறேன். எத்தனை ராத்திரி நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு 12:30 மணிக்கு உள்ளே நுழைஞ்சா கூட நாங்கள் ஜெபிக்கிற இடத்துல வழக்கமாக உட்காந்து ஜெபிச்சு, இன்னும் 3 பாட்டுக்கு பதில் 2 பாட்டு இருக்கும், 2 பாட்டுக்கு பதில் 1 பாட்டாவது பாடி இன்னைக்கு ஆண்டவர் நடத்துனதுக்காக குடும்பமாக உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணாமல் நாங்கள் எங்கள் வாழ்நாளில் படுத்ததே கிடையாது. நான் வர்றது ஒரு வேளை லேட் ஆனாலும் இவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு படுத்துருவாங்க. நான் ஹாலில் ஜெபம் பண்ணாமல் படுத்ததே இல்லை. இதனால என்னன்னா, சத்துரு உள்ள நுழைய முடிவதில்லை.
எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த வீட்டில் குடும்ப ஜெபம் போச்சோ, எந்த வீட்டில் குடும்பம் ஜெபிக்காம, நான் நினைக்கிறேன் இந்த நகோமியும் இந்த நகோமியும் எலிமெலேக்கும் மக்லோனும் கிலியோனும் குடும்பமா ஜெபம் பண்ணியிருந்தாங்க, என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஆண்டவர் மக்லோன் மூலமா பேசியிருப்பாரு, கிலியோன் மூலமா பேசியிருப்பாரு, இல்ல இவங்க மூலமா பேசியிருப்பார். நான் கர்த்தர், நீங்கள் இந்த தேசத்திலே வாசம் பண்ணுங்கள். நீங்க ஜெபத்தை சாதாரணமா குடும்ப ஜெபத்தை உங்க மனைவி பண்றது அற்பமா நினைக்காதீங்க பிரதர். அவங்க வாய் மூலமா கர்த்தர் பேசுறாரு. யாரும் பிளான் பண்ணி டைரியில எழுதி உட்காந்துக்கின்னு இப்படிலாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்லாம் என்ன பண்றது இல்ல. ஜெபத்துல வந்து உட்காந்து அது பாட்டு நீ என்னத்தையா ஜெபம் பண்ணுது, உனக்கு எரிச்சல் ஆகுது. உனக்கு தெரியுமா அன்னைக்கு அந்த வார்த்தை தேவை உங்க வீட்டுக்கு. சொல்ல மாட்டீங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபம் பண்ணாதப்ப பிசாசு முதல்ல உள்ள விதையோட வந்து நுழையறான். நுழைஞ்ச உடனே இன்னைக்கு ஜெபம் பண்ணலையா விதையை போட்டு போயிடுறான். ரெண்டாவது நாள் ஜெபம் பண்ணா அந்த விதையை நீ சுத்தண்ணி ஊற்றி அழிச்சிருக்கலாம். ரெண்டாவது நாள் முட்டியா கொஞ்சம் முளைச்சி வெளில வந்துடுச்சு. இப்படியே ஜெபம் இல்லாம எவ்வளவு நாளைக்கு ஓட போறீங்க? அன்னைக்கு ஜெபிச்சிருந்தா நகோமி வீட்டில் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சத்துரு வந்திருக்க மாட்டான். உள்ள டிஸ்கஸ் நடக்குது. நான் சொல்றேன், நீங்க காலையில எழுந்து 1 மணி நேரத்தை தேவனை சந்திக்காம மனுஷனை சந்திக்க போகாதீங்க. இன்னும் சிலர் சொல்றீங்க எனக்கு என் வேலை அந்த மாதிரி லேட். எப்பனா எழுந்துறியா? எழுந்து 1 மணி நேரம் கத்தரை பார்த்துட்டு போ. நீ ஜெபிக்காம என்ன பண்ண போற? ஜெபிக்காம எங்க போற? ஒண்ணுமே உன்னால பண்ண முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார். ஜெபிக்க வேண்டிய நகோமியினுடைய வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா? ஜெபம் நின்று போனது, டிஸ்கஸ் நடந்தது, வாக்குவாதம் வந்தது, சண்டை வந்தது. இல்லை இந்த ஊரை விட்டு போய் தான் ஆவணன் முடிவெடுத்தார்கள். முடிவெடுத்தல அருமையான மகளிர் அணி தலைவி அந்த நகோமி அவர்கள் மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்கு ஜெயித்து விட்டார்கள். சொல்லுங்க ஆமே. யார் ஜெயித்தது? எப்பயுமே சண்டையில் யார் தான் ஜெயிப்பா வீட்டில்? சொல்லுங்க. நாமளிங்க இருக்கிறான் பாருங்க, சண்டையே போட்டு தெரியாது. அவனுக்கு தெரியுமா தெரியாதா? பாயிண்டா லாயர் கூட அப்படி வச்சிருக்க மாட்டான். கேஸ் கட்டு 1987 நீ என்ன பண்ண தெரியுமான்னு கரெக்டா சொல்லு. நம்மளுக்கு நம்மால் சண்டை ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியுமா ஆரம்பிப்பான்? கட்சியா நீ என்னதான் சொல்றனுவான். இப்பதான்டா ஆரம்பிக்குது, அதுக்குள்ள கடைசிக்கு வந்துட்ட நீ. ஏன்னா அவள் தான் பௌசி. அவன் பௌசி என்னது இது சொல்லும். இல்ல நீ என்ன பண்ண தெரியுமா? எப்படி பண்ண? 2003 பிப்ரவரி 17 ஞாபகம். நான் அந்த வருஷத்தையே மறந்துட்டேன். நகோமி பாயிண்டா பேசி பாருங்க. தபால்னு முடிவு எடுத்துட்டாங்க. எங்க போன முடிவு எடுத்துட்டாங்கம்மா? ஜெயித்தது நகோமி. பாஸ்டர் எதை வச்சு நீங்க இதை சொல்றீங்க? எதை வச்சு நகோமி தான் மோவாபுக்கு போறதுக்கு முடிவு எடுத்தாங்கன்னு சொல்றீங்க? அப்படி டவுட் எத்தனை பேர் கை தூக்கி காட்டுங்க. யாருக்குமே டவுட் இல்லையா? ஒத்துக்கினீங்க. 1:21 அந்த அம்மாவே சொல்லுது, நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் போனோம், அல்லது கணவர் எங்களை கூப்பிட்டு கொண்டார் போல. அந்த அம்மா சொல்லுது, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். யார் போனதா? நான் நிறைவுள்ளலா போனேன். சரி போனாங்க, கவனிங்க, பிரசங்கம் டைம் ஆச்சு. போனாங்க, வாழ்க்கை நல்லா இருந்தது சிஸ்டர். போன உடனே பாருங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது. இங்க சாப்பிட வழி இல்லை, இங்க பஞ்சம் எல்லாம். வெளில போன உடனே வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருந்தது. நிறைய பணம் சம்பாதிச்சாங்க பாருங்க. பெத்லகேம்ல அவங்களுக்கு பொண்ணை தேடுறாங்க. மக்லோனுக்கும் கிலியோனுக்கும் பொண்ணு கிடைக்கல. ஆனா மோவா போன உடனே சூப்பர் பொண்ணு வருது. என்ன பொண்ணு வருது? நான் ஒரு பொண்ணுக்காக மாப்பிள்ளை விட்டு போனேன். அது மலை மேல வச்சுக்கிறான். கேட்டு என்னடா யானை கிண வருமானு எப்படா வரும் சார்? நான் எப்பா என் பொண்ணு இங்க கொடுக்க மாட்டேன்ட்டோம். வாழைப்பழம் பூத்தா யானை வருமா? யானை என் கொம்பு வச்சு என் பொண்ணு தேடும். பெத்லகேம்ல தேடினாங்க, கிடைக்கல. எல்லாம் நகை போடாதது. எல்லாம் என்னது? நகை போடாது, ஒயிட் ஸ்கார்ப் கட்டிக்கிட்டு வெள்ளை துணி. நகோமி எப்படி எதிர்பார்க்குதுன்னா, ரொம்ப சிம்பிள் பாஸ்டர், நான் ரொம்ப நகைலாம் தேடல பாஸ்டர். அங்கே ஆசாரி என்கிட்ட சொல்லுது, காதோட ஒட்டி ஒரு சின்ன டப்ஸ் பாஸ்டர், மெலிசா ஒரு செயின் ஒன்று இருக்கணும் பாஸ்டர், சின்ன ஒரு என்னது பிரேஸ்லெட் இல்லை, ஒரே ஒரு வளையல், ஒரு மூக்குத்தி ஒன்று போட்டு டீசெண்டாக ஒரு 50 சவரம் பாஸ்டர். ஆமேன்னு சொல்லுங்க. டீசெண்டாக ஒரு 50 சவரம். பெத்லகேம்ல கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் பெந்தகோஸ்தே. எல்லாம் என்னது? டிபிஎம் போனால் ஒரு மூஞ்சி கூட நகையே இல்லை, ஆனால் மகிமையாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. என்னவா இருந்தது? நீங்கள் நகை எங்கேயும் மஞ்சா போட்டு தாளில் கட்டிக்கின்னு கிட்டிக்கின்னு. நான் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் கூட சொன்னேன். அங்கே போய் சொல்கிறோம் படத்தை கைட்டுன்றோம், அங்கே போய் நீங்கள் பிசாசை கும்பிட்றீங்கன்றோம். எங்கள் சுவிசேஷம் சொன்ன இடத்துல இந்த கயிறை கைட்டினா தான் ஜபம் பண்ணுவேன்றாரு. அவன் கேட்க போகிறான், ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, 2 ரூபாய்க்கு போட்டுக்கிறீ, அதை கைட்ட உனக்கு யோகிதக்கு தான் கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? முடியாது இல்லை உங்களால். இந்த அம்மா சொல்லுது, கொஞ்சம் டீசெண்டான குடும்பம் தானே. எங்க கட்சிச்சு? இப்போ மோவாப்ல கட்சிச்சு. மட்டன் பிரியாணி 65 ஜாம் ஜாம் ஜாம்னு போட்டு சும்மா டிஜேல ஃபர்ஸ்ட் 3 பாட்டு என்ன பாட்டு தான்? சோத்திரம் ஏசுனாதா. 2வது பாட்டு என்னது? நன்றி சொல்லாமல். 3வது பாட்டு என்ன பாட்டு? டிஜேல. 5வது பாட்டு போட்டாம் பாரு. மோவாப்ல நான் அந்த கல்யாணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க ஆமே.
இது ஒரு 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 ஃபார்மாலிட்டி கிறிஸ்டின் ஃபங்க்ஷன்லாம் சொல்லிட்டு புருஷத்து கூட எதுக்கும் வச்சார் ஆடியோ போட்டால் நான் என்ன பண்ண மாட்டேன், ஃபங்க்ஷனே நேரத்தை வரமாட்டேன் நிற்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் ஒரு மாதிரியான பாஸ்டர். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த ஏசுநாதரை ஏமாற்றிட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க, என்னை ஏமாற்ற முடியாது. அவர் போனால் போது போடா அப்படின்னு விட்டுருவார். கவுனிங்க, கல்யாணம்லாம் நல்லா ஆச்சுங்க, அருமையாக போச்சு பிரதர், குடும்பம் நல்லா போச்சு. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு வரேன். 2 மருமக வந்துட்டா வீட்டுக்கு, கல்யாணம் ஊரே பேசுது, ஆல்பத்தை அப்பப்போ திறந்து பார்த்துக்கிறாங்க. இந்த அம்மா நகோமி போட்ட நகை, பொண்டாட்டி போட்டு வந்த நகை, வந்த சொந்தக்காரன் பந்தக்காரன் பெத்தலகம்லேருந்து கூட்டிச்சு கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து போனோம். ஆல்பம் பார்த்துக்கினே இருந்ததுங்க. 10 வருஷம் மெதுவாக உருண்டு போய், வாசிங்க சிஸ்டர் வாசிங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. என்ன பிரதர், என்ன சிஸ்டர்? எலிமெலேக்கு மோவாப் நல்லாகுதுன்னு போனியப்பா, இன்னும் 2 பிள்ளைக்கும் வாரிசியா அவன் பார்க்கலையே, குழந்தை கையில ஏன் செத்துட்டான் அவன் வீட்டுக்காரன்? மோவாப் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், உலகம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். பெத்லகேம்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், ஆனா போகக்கூடாது. நீ போயிட்ட. வாசிங்க தம்பி, வாசிங்கம்மா வாசி. இருந்தார்கள் மேவா பாருங்க, பிள்ளைங்க கல்யாணத்தை கூட பார்க்காம அப்பா செத்துட்டார். என்ன கொடுமை இல்லை இது? என்ன கொடுமைமா இது? ஒரு தகப்பனுடைய இருதயம் எதிர தெரியுமா சந்தோஷப்படும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த லவ் மேரேஜுக்கு அரேஞ்ச் மேரேஜுக்கு என்ன பாஸ்டர் வித்தியாசம்? இல்லை, ஒன்று சிம்பிள் வித்தியாசம் தான். லவ் மேரேஜ்னா நீங்கள் போய் உங்களை 10 பேர் தெத்திக்கின்னு வர்றது லவ் மேரேஜ். அரேஞ்சு மேரேஜ்னா நீ நிற்கிற இடத்துக்கு 10 பேர் தேடி வர்றது அரேஞ்சு மேரேஜ். சொல்லுங்க, அந்த அப்பா அம்மா அந்த ரிசப்ஷனில் 2 சேர் போட்டு எதிர்க்க உட்காந்து, நீங்கள் 2 பேர் அங்கே மேலே இருப்பீங்களா, கோட்டு போட்டுன்னு ஒயிட் போட்டுக்கின்னு, அப்போ சொந்தக்காரலாம் வந்து, அப்போ அவங்க உள்ள துடிக்கும் பாருங்க. ஒரு துடிப்பு என்ன தெரியுமா? என் கடமையை நிறைவேற்றிட்டேன்டா, என் பொண்ணை கரை சேர்த்துட்டேன், என் பிள்ளைய கரை சேர்த்துட்டேன். அந்த சந்தோஷத்தை பெற்றோருக்கு தயவு செஞ்சு கொடுங்க. நான் சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை. உன்னை போல் டெஸ்ட்னா தேடி ஊராக தேடி, விழுப்புரத்துல தான் பாஸ்டர் சிக்னல் அங்கே காட்டுச்சான் பாஸ்டர், இப்போ எங்கே சிக்னல் இருக்குது, கள்ளக்குறிச்சி தாண்டி போயினுக்குது. உன்னை தெத்தர அளவுக்கு என்ன பண்ணுறாத? புரிஞ்சவங்க ஒரு அல்லையா சொல்லுங்க, புரியாதவங்க விட்டுருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. புள்ள கல்யாணத்தை பார்க்க வேண்டிய அப்பா செத்து போயிட்டாரு. கல்யாணம் முடிஞ்ச கையோட, திஷ்டி வந்துச்சான்னு தெரியல, கல்யாணம் முடிஞ்ச கையோட திஷ்டி. அடுத்து வாசிங்க சிஸ்டர். ஒருத்தி பேர் ஓர்பால், ருத்து 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். என்ன சிஸ்டர், ஒரே சாவு நியூஸா வருது. ஆரம்பிச்சது நம்ம கல்யாணத்தில் சூப்பரா ஆரம்பிச்சது, 50 சவரன் டௌரியில் ஆரம்பிச்சது, எல்லாம் நல்லா போச்சு. எல்லாமே இப்போ போச்சு. 6 பேர் இப்போ 3 பேரா குறைஞ்சு போயிட்டாங்க. எத்தனை பேர் ஆயிட்டாங்க? 3 பேரா குறைஞ்சு போட்டாங்க. தேவனையும் தேவனுடைய சபையையும் பெத்லகேமையும் ஆசாரியன் இருக்கிறதையும் தேவனுடைய வார்த்தையை இடத்தை விட்டு போனா நல்லா இருப்பது போல் தான் தெரியும். ஆனா ஆபத்து எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஆமீன். அல்லேலூயா. எப்போ ஆபத்து வரும் தெரியல. ஆபத்து வந்துடுச்சு. புறப்பட்ட போது 3 பேரா வந்துருங்க, எங்களை நம்பி வந்தீங்கன்னா. ஒருத்தி தயங்கி பின்னாடி வரா, லேட்டா வரா, பொங்க மரத்தட்டி நிழல்ல நிக்கிறா. இந்த கேள்வி கூட போலாமா வேணாமான்னு பாக்குறா. இவ ஒருத்தி மட்டும் கையை பிடிச்சி அத்தை வாங்கன்றா. ஒருத்தி பின்னாடி, நீங்க போங்க பின்னாடியா வரேன்னு கல்லு மேல உட்காந்துக்கிறா. யாரவா? ஓர்பால். நகோமி திரும்பி பார்த்தது, ஓ நம்ம கூட வர்றதுக்கு இதுக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது அப்படின்னுட்டு, ஏமா என்னம்மா உங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுறேன்னு அழுதுன்னு போயிடுச்சு. இப்போ 6 எத்தனையா மாறி போச்சு? எத்தனையா மாறி போச்சு? நிறைவுள்ளவளாய் போனால் பெத்லகேமை விட்டு மோவாப் நல்லா இருக்குன்னு இப்போ எத்தனை பேரா வரா? திரும்பி 2 பேரா வரா. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ கவனிக்கணும், வீட்டில் ஒரு ஆம்பளை கூட இல்லை சிஸ்டர், ஒரு ஆண்கள் கூட இல்லை. நானா சண்டை போட்டுதோ தெரியல, நகோமி நீ செத்துட்டா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் கணவரை வந்து சாகடிச்சிடாதீங்க. ரொம்ப தாழ்மையாக கேட்குறேன், சாகடிச்சிடாதீங்க. உங்கள் வார்த்தைகளால், உங்கள் செயல்களால், உங்களுடைய காரியங்களால். அவன் உதவி மத்து துப்பத்தவனாக இருந்தால் கூட சரிதான், அவன் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. சொல்ல மாட்டீங்க ஆமீன், எனக்கு தெரியும் இதெல்லாம். அவன் இருக்கிற வரைக்கும் தான், தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். அவன் இல்லாமல் நீ அவன் செத்துட்டான்னு தெரிஞ்சு நீ ரோட்டில் போய் நின்று பாரு, போகிறவன் வரவனாம் கூப்பிடுவான். தென்னூர் தான் போகிறேன், இறக்கி விட்றான் வரியான்னுவான். இத்தனை வருஷம் அவன் கூப்பிட பயந்தவன். கணவனோட சண்டை போட்டு தயவு செஞ்சு அவனுடைய இயலாமையை, அவனுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி அவனை வேதனைப்படுத்தாதீங்க. வேலை செய்யலாம், பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அவன் கூட இருந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சொல்ல மாட்டீங்க? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சுக்குங்க, அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுங்க, அவங்க போகிற பாதையை புரிஞ்சுங்க. யார்கிட்ட போய் சொல்லுவான் பிரச்சனையை?
யார்கிட்ட போய் பகிர்ந்துப்பான் பிரச்சனையே? அவனுக்குன்னு இருக்கிறது யாரு? நீங்க ஒரு ஆள் தானே. நகோமி சாவடிச்சிட்டாங்க கணவனை. சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு அவனை என்ன பண்ணிட்டாங்க, போய் என்ன ஹார்ட் அட்டாக்ல செத்தானா இருந்தாலும் இல்லை எந்த மனவேதனையில் செத்தானான்னு தெரியல, செத்துட்டான். அப்பா செத்த துக்கம் தராம 2 பேர் செத்துட்டான். இப்போ 2 தனியாக நிற்குது ஆம்பளை. நான் அடிக்கடி சொல்லுவேன், பொம்பளைங்களால குழந்தைய பெற்றுக்க முடியாது, ஆம்பளைங்க இருந்தால் எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம். சொல்லுங்க ஆமே. ஒரு ஆம்பளை இல்லைங்க வீட்டில், ஒரு ஆம்பளை இல்லைங்க வீட்டில். நீங்கள் நினைக்கிறீங்க பெண் உரிமை வந்துச்சு, நாங்கள் சொந்த காலில் நிற்கிறோம், பந்த காலில் நிற்கிறோம், எல்லா காலிலையும் நிப்படி. அவர் இல்லாமல் நின்று பார், என்ன நடக்குன்னு தெரிஞ்சு பாருங்க. சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. சரி, இப்போ 2 பேர் மாத்திரம் வந்துட்டாங்க. வந்து எப்படியோ பேலன்ஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சி ஊருள்ள வந்துட்டா வயிறு பசிக்க ஆரம்பிக்குது. வயிறு பசிக்கல. அவர் இருந்த வரைக்கும் ஏதோ ஓடி கீடி ஆட்டோ கீட்டோ ஓட்டி என்ன பண்ணாரு, எங்கேயோ மூட்டையை தூக்கி எங்கேயோ பெயிண்ட் அடிச்சு எங்கேயோ போய் டிஜேவை போட்டுக்கிட்டு சம்பாதிச்சு எடுத்து வந்து என்ன பண்ணார் உங்களுக்கு போட்டார். இப்போ வயிறு பசிக்கு வந்தவன தான் இந்த அம்மாவுக்கு வாழ்க்கையினுடைய சீரியஸ்னஸ் தெரியுது. பார்த்தா நிமிந்து வயசாகி போச்சு, குனிய முள்ள இடுப்புலாம் வலிக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ பொறுக்கணும் எங்கேயாவது போய், யாரை பொறுக்க சொல்லலான்னு பார்த்தா பக்கத்தில் மருமவ, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் உள்ள உறவு ரூத்து உறவு மாதிரி ஒவ்வொரு வீட்டில் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவள் சொல்கிறா, அத்தை நீங்கள் வயசாகி போச்சு வீட்டில் உட்காருங்க அத்தை, நான் போய் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பதில் 100 நாளில் வேலை செஞ்சுட்டு வரேன். உங்கள் பேர் தான், நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா ஒரு மருமக போகும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆசை என்னன்னா அங்கேயாவது போய் சேர்த்து போட்ட போ. சொல்லு. வயிறு பசிக்குது. ஆம்பளை இருந்தா ஓடி ஓய்ச்சி ஏதாவது சம்பாரிச்சு கொடுத்துருப்பான். இப்போ ஆம்பளை இல்லை, ஒரு பொண்ணு புறப்பட்டு 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க சிஸ்டர். 2. இப்போதான் செய்தியை ஆரம்பிக்க போறேன். அவள் போய் வயல்வெளியிலே, இன்னைக்கு நீங்க ரூத்துல எதெல்லாம் பேசுவார் நினைச்சீங்களா அதெல்லாம் பேச மாட்டேன். இது வரைக்கும் நீங்க கேட்காத சப்ஜெக்டா பேச போறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அவள் போய் வயல்வெளியில், வாசிங்க சிஸ்டர், பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதா இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து, இருதயம் நொறுங்கி போய் காயம் யாரை கட்டுவாங்கன்னு தெரியாம ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த வயல் நிலத்து போவாசுடையது. ஆம்பளையே இல்லாத வீட்டில் இப்போ ஒருவர் புறப்பட்டு வருகிறார். அந்த வயல் நிலம் யாருடையது? போவாஸ். பெத்லகேமில் இருந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் ஆமேன். போவாஸ் அற்புதமான சாட்சி பெற்றவர். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, ஒரு வேலைக்காரங்க வேலை செஞ்சுங்கிறாங்க. அங்க முதலாளி வரார். முதலாளி வந்த உடனே நம்பூர் வேலைக்காரனா தான் வந்துட்டான்டான்னுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவீங்க பிரதர்? நான் ஒரு 19 வருஷம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வேலை செஞ்சேன். எங்க முதலாளி வரவே இல்லை, காலேஜுக்கு வரமாட்டார். வந்தா ஒரு ரூம்ல, அதனால தான் 19 வருஷம் அங்கே வேலை செஞ்சோம். டெய்லி எங்ககிட்ட வந்திருந்தானே எத்தனை வருஷம் தான் வேலை செஞ்சிருப்பான். ஒரு வேலை செய்றீங்க, ஒரு பெயிண்ட் அடிக்க காண்டாக்ட், ஹவுஸ் ஓனர் பின்னாடியே நிற்கிறான். இங்க அடி, இங்க டச் பண்ணுன்னா, எப்பா நாளிலேருந்து என்ன பண்ண மாட்டேன் நான். இப்போ ராஜேந்திரன் வேலை செய்கிறாரு. அவங்க முதலாளி 10 மணி வர வரைக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க. 10 மணிக்கு அவர் வந்ததுக்கப்புறம் என்னது, அது அப்படி உட்காந்துப்பான். எப்போதான் போவான். ஆனால் இந்த மனுஷனை பற்றி இங்கே என்ன படிக்கிறீங்க தெரியுமா? அவர் வந்து சொல்கிறார், கர்த்தர் உங்களை கர்த்தர் மோடி இருப்பாராக. ஐயா, முதல்ல என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை தெரியுமா? நம்மை குறித்த சாட்சி ரொம்ப முக்கியம். முதலாளி கூட இருப்பதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் போவாஸ் ஆமேன் வந்த உடனே எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. நம்ம குறித்த சாட்சி அவசியம் தேவை. வெளியே பார்ப்பவர்கள் அல்ல, வீட்டில் உள்ளவர்கள் நம்ம குறித்து சாட்சி சொல்லணும். நம்ம ஊரில் என்ன பிரச்சனை, 50 கிலோமீட்டர் தாண்டி யூடியூப் பார்க்குறோம், ஃபோன் பண்ணி சொல்கிறான் பயங்கரமாக கர்த்தர் உங்களை கொண்டு பேசுகிறாருன்னு. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியல, வீட்டில் இருக்கிறது ஒண்டி நம்மளை தீர்க்க தரிசனம் ஒத்துக்காது. தெரியுமா உங்களுக்கு? ஊரில் எல்லாம் ஒத்துப்பான். என்னண்ணே, ஆமாவா இல்லையா? ஒத்துக்க மாட்டான் சிஸ்டர். உங்கள் வீட்டுக்காரு நான் எழுதி வச்சுங்க, நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் என்னன்னு உங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது. ஆனால் அந்த ஜனம் பாருங்க, அங்கே இருக்கிறவன் போவாஸ் யாருன்னா கர்த்தரோடு இருக்கிறவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். வேலைக்காரனுக்கு எஜமானுக்கு இப்படி ஒரு அன்பு இருக்கணும், அதை தான் காட்ட வந்தேன். இப்படி ஒரு ஐக்கியம் இருக்கணும் முதல்ல. அப்படி இருந்தாதான் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க இருதயத்தின் காயங்களை கட்ட முடியும். சொல்லுங்க ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. 2:5 வாசிங்க, 2:5 வாசிங்க, 2:5.
வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். பிரதியுத்தரமாக பெண் பிள்ளை அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலுக்கு போகாமல் இவ்விடத்து போகாமல். ஆமென் சொல்லுங்க. கதிர்களை சிந்த விடுங்கள், அரிக்கட்டுகளை சிந்த விடுங்கள். எப்பேற்பட்ட இரக்கமுள்ள போவாஸ். நான் 3 பேரை காண்பிக்க போறேன் எப்படி இந்த காயத்தை கட்டினார். 1 இரக்கமுள்ள போவாஸ். சொல்லுங்க, இரக்க குணமுள்ள போவாஸ். சொல்றாரு, அரிக்கட்டுகளை வேணுனே சிந்த விடுங்க, வேணுமனே அவ பொறுக்கி கொள்ளத்தக்கதாக. நான் சொல்றேன் மகளே, எப்பேற்பட்ட இரக்கமுள்ள போவாஸ் கிட்ட நீ காயப்பட்டு வாழ வழி தெரியாம போராட்டத்தோடு வந்தபோது போவாஸ் உனக்காக கதிர்களை நான் கையை தட்டினா முடிஞ்சா சொல்லுங்க. இந்த ஆலயத்தில் நீ வாழ வழி தெரியாம, இந்த இயேசு கிட்ட எங்கே போவது என்று தெரியாம நீ காயப்பட்டு வந்தபோது உனக்கு வசனம் என்கிற அந்த அரிக்கட்டுகளை சிந்தவிட்டு உன்னை ஆக அவ்வளவுதான். கையை தட்டிங்க, அப்படியே செத்து போற மாதிரி கையை தட்டாத, நல்ல கையை தட்டி ரத்தம் வரா மாதிரி சொல்லு. நீ எங்கே போவது என்று காயப்பட்டு நின்று வாழ தெரியாமல் போராட்டத்தோடு வந்தபோது இந்த இயேசு என்கிற போவாஸ் உனக்காக கதிர்களை சிந்தவிட்டார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ நினைக்கிற ரூத்தே, நீ வந்தது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தற்செயலாய் வந்தாய் நினைக்கிற. நான் தற்செயலா உன்னை வர வைக்கல. ஒன்றும் பிளான்லாம் பண்ணல பாருங்க. அவள் அட்ரஸ் எழுதி பாக்கெட்டில் போட்டுக்கின்னு அட்ரஸை கண்டுபிடிச்சி எது போவாஸ்ல தற்செயலாய் வந்தால். நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நீ பண்ண பல பிளான் செத்து போச்சு. நீ பண்ண பல பிளான், ஆனால் உனக்கு ஆண்டவர் கொண்டு வந்த இந்த வயல் நிலமானது தற்செயலாய் அல்ல. தேவன் முன்குறித்த வயல் நிலம். முடிஞ்சா கையை தட்டுங்களேன். ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து சேர்த்தது சரியான வயல் நிலம். சரியான நேரத்தில் சரியானதை செய்கிறவர் என் ஆண்டவர். எப்ப எங்கே அவருக்கு தெரியும். ஆமென். இந்த வயல் நிலமாகிய இயேசு சபை உன்னையும் குடும்பத்தையும் அழியாதபடி காத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அழியாதபடி காத்தார். அழிந்து போக வேண்டிய நேரத்தில், அல்லல் பட்டு கிடந்த நேரத்தில் கையை தட்டி சொல்லுங்க. அழிய வேண்டிய நேரத்தில், அல்லல் பட்டு கிடந்த நேரத்தில், கை தூக்கி விட யாரும் இல்லாத நேரத்தில், இருதயம் முழுவதும் நொறுங்கி காயப்பட்டு கிடந்த நேரத்தில், கூட இருந்து காப்பாற்ற யாரும் இல்லாத நேரம், அன்பின் கயிறை கட்டி இழுத்து உன்னை கொண்டு வந்து இறக்கிவிட்ட நிலம் போவாசின் வயல் நிலம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இந்த வயல் நிலத்துல மாத்திரம் நீ வந்து நிக்கலனா உனக்கு வேற எங்கே கதிர்கள் கிடைத்திருக்காது. வேற எங்கே உனக்கு இறக்க கிடைச்சிருக்காது. வேற யாரும் காயத்தை ஆற்றி இருக்க முடியாது. தற்செயலாய் வரல, என் திட்டத்தோடு நீ வந்து சேர்ந்து இருக்கிறாய் இந்த இடத்துக்கு. ஆமீன் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பாவுடைய வயல் நிலத்துக்கு வந்துட்டோம். இப்ப ரூத்து சொல்றா, நான் இங்கே வந்தது தற்செயல் தான். ஆனால் என்னை நேசிக்கிற ஒரு போவாஸ், கையை தட்டுங்களே. என்னை நேசிக்கிற ஒரு போவாஸ் இங்கே இருக்கிறார். என் மேல் இரக்கம் காட்டுகிற ஒரு போவாஸ், என்னை புரிந்து கொண்ட போவாஸ் இங்கே இருக்கிறார். என்னை புரிந்து கொண்ட போவாஸ். என் கணவன் மக்களுக்கு புரியல. ஆனா நான் வந்து கொஞ்ச நேரம் தான் பொறுக்கினேன். எல்லாரையும் விட்டுட்டு அந்தாலும் என்னை மட்டும் பார்த்து யார் இந்த பெண் பிள்ளைன்னு கேட்டாரு. அவளை பார்த்து சொல்றாரு, மகளே நீ பொறுக்கி கொள்ள வேற வயல் நிலத்துக்கு போகாம குடிசையில இருந்து நான் சொல்றேன், உன் மேல இரக்கம் காட்டுகிற கையை தட்டு. உன் மேல இரக்கம் காட்ட இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு நினைக்காத. உன்னை புரிந்து கொள்ள யாரு, நான் சொல்றேன் உன்னை புரிந்து கொள்ளுகிற போவாஸ் இந்த வயல் நிலத்தில் இருக்கிறான். அவர் சொல்றா, நான் தற்செயல் தான் வந்தது. இவ்வளவு நேசிப்பாங்கன்னு தெரியாது, இவ்வளவு இரக்கம் காட்டுவாங்க, என்ன புரிந்து கொள்ளுவாங்கன்னு தெரியாது. நான் அனுபவிக்காத அவமானம் இல்லை, நான் அனுபவிக்காத இழப்பு இல்லை, நான் அனுபவிக்காத கஷ்டம் இல்லை. ஆனா இப்போ நிற்பது போவாசுடைய கையை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்தே, நீ போவாசுடைய வயல் நிலத்துக்கு வந்துட்ட, கவலைப்படாத. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத ரூத்தே, நீ என் கரத்தில் இருக்கிற. நீ யாரோட ஆண்டவர் பேசுறார்? நீ பயப்படாத. நீ எதை பத்தி பயந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற தெரியாது. நீ என் கரத்தில் தான் இருக்கிறாய். உன்னை கரத்தின் நேரில் நான் மூடி உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன மீறி உனக்கு எதுவுமே நடக்காதே. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுகிற போவாஸ். வேற முதலாளியா இருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்?
பொறுக்குனாலா தெருத்தி விட வேண்டியது தானே? ஏன் குடிசைக்குள்ள கொண்டாந்து உட்கார வச்சு அவளை வேலைக்காரங்களை கெடுத்துற போறாயா? பார்க்க அழகா இருக்கதா எவனா போய் சொல்லலையா? அவனுக்கு தெரியுது இவன் எந்த காயத்தோட வந்திருக்கிறான்னு தெரியுது. இவன் எப்பேற்பட்ட பிரச்சனையில மாட்டிட்டு வந்திருக்கிறான் தெரியுது. முதல் முறை தான் பார்க்கிறார். உள்ளந்திரியங்களை அறிந்தவருக்கு தெரியும், உன் மனது அறிந்தவருக்கு தெரியும், உன் யோசனைகளை அறிந்தவருக்கு தெரியும் நீ எந்த காயத்தோட இந்த ஆலயத்துக்கு வருகிறாய் என்று. சொல்ல மாட்டீங்க? ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் போவாஸை பற்றி ஒரு காரியத்தையும் ரூத்தை பற்றி ஒரு காரியத்தையும் கடகடன்னு சொல்லிடுறேன். போவாஸ் அருமையான ஒரு மனுஷன் பாருங்க. இந்த மாமியார் மருமகள் உறவுக்கு நகோமி ஒரு அருமையான ஒருத்தர் பாருங்க. முன்னாடி தப்பு பண்ணாதான் உண்மைதான், ஆனால் அப்புறம் சரியாயிட்டா. அவ சொல்றா, இன்னைக்கு எங்க போயிருந்த ரூத்தே? இப்படி ஒரு இடத்துக்கு போனேன், இப்படி ஒரு மனுஷனை பார்த்தேன், அந்த மனுஷன் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, அந்த மனுஷன் எனக்கு மேலே இறக்கம் காட்டுறாரு, ஏன்னா எனக்கு பாருங்க எவ்வளோ கொடுத்து அனுப்பிடுறாரு, 8 படி கொடுத்து அமைச்சிருக்கிறாரு. பொறுக்கனா 8 படி பொறுக்க முடியாது. யார் அவன்? அவன் பேர் போவாஸ். உலகம் அறிந்த பேர். அவர் பேர் இயேசு. சொல்லுங்க, அவர் பேர் என்னதே? நாத்திகனுக்கும் தெரியுது, ஆத்திகனுக்கும் தெரியுது. கடவுளை தேடாவணும், கடவுளை தெரிஞ்சவனுக்கு தெரியுது. உலகம் அறிந்த போவாஸ் என் இயேசு. ஆமென் சொல்லுங்க. உடனே சொல்றா, மகளே, இந்த போவாசன் எப்படி தெரியுமா சந்திக்க போனோம்? நல்ல மாமியார் பாருங்க, அவளை குளிப்பாட்டி நல்ல எண்ணெல்லாம் தடவி புது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு அவளுக்கு நல்ல நகைகளை மாட்டி, நீ அந்த களத்துக்கு போ மகளே, அந்த களத்துக்கு போ. ராத்திரியிலே போவாஸ் தூங்க மாட்டாரே. சொல்லுங்க ஆமென். நான் பேசுறது ஆவிக்குரிய ரீதியா புரியுதா என்னன்னு தெரியல. அவர் களத்திலே நிற்பார், தன்னுடையதை காப்பாற்றுவதற்கு நிற்பார். அந்த போவாஸ் ரொம்ப பொறுப்புள்ள போவாஸ். அந்த களத்திற்கு நீ போ, அவர் படுத்து கொள்ளுகிற வரைக்கும் மறைஞ்சிரு. எப்படிப்பட்ட மாமியார் பாருங்களேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட மாமியார் மருமக உறவு போகணும். ஒரு வாரம் நல்லா ஓடுது படம், அடுத்த வாரம் படம் என்ன போகுது? பெயிலியர் ஆகிப்போது. மாமியார் படம். மாமியார் இப்படி உட்காந்து செவத்தை பார்த்துக்குன்னு, மருமக அப்படி திரும்பி பார்த்துன்னு, சாப்பிடாட்டினா போ, எனக்கு நான் வந்து தின்னுது. என்னையா இது? உண்மையாக புரியல எனக்கு. கதை ஒன்று இருக்குது, சொன்ன நேரம் ஆகிடுன்னு பார்க்குற மாமியார் மருமக கதை. அப்புறம் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிங்க, நகோமிக்குள்ளே இப்போ குற்ற மனசாட்சி வந்துச்சு. என்ன குற்ற மனசாட்சி? என்னால் தானே இந்த பிள்ளையோட வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சு, என்னால் தானே இப்படி ஆச்சு. இல்லை நகோமி, உண்மைதான் உன்னால் ஆனது. ஆனால் ரூத்து இங்கே வரணுன்ற திட்டத்துக்காகவே உன்னை நாங்கள் அமிச்சேன். சொல்லுங்க ஆமே. ரூத்து பெத்லகேமுக்குள்ள வரணுன்றதுக்காகவே சில இழப்புகளை அனுமதிச்சேன். ஆமென் சொல்லுங்க. சில போராட்டங்களை அனுமதிச்சேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அப்போ அங்கே போனாதான் ரூத் இங்கே வந்தா. இழப்புகள் எங்கே வந்துச்சுன்னா போவாஸ் பக்கமாக திருப்பிச்சு. அப்போ முதல்ல நடந்த திருமணம் தேவ சித்தமா இல்லையா? அது மனுஷ சித்தத்தில் நடந்துச்சு. அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன் 10 வருஷமா அவளுக்கு குழந்தை இல்லை. 10 வருஷமா குழந்தை இல்லை. தேவ திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா போவாஸோட ரூத்தை இணைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். பெத்லகேமுக்குள்ள கொண்டு வராரு. பெத்லகேமுக்குள்ள கொண்டு வந்தோன்னா மாமியாரே ஐடியா கொடுக்குறா, நீ எப்படிலாம் அந்த வயல் நிலத்துக்கு போகணும், அப்படிலாம் போகணும்னு சொல்லி கவனிக்கணும். நம்முடைய முயற்சிகள் சில நேரத்தில் சுய சித்தங்கள் தோற்று போகும். ஆனால் தேவ சித்தம் ஒரு நாளும் தவறினாலும் தோற்காது. உன்னை தாண்டி கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பாரு. எப்படி சேர்க்க போறார் பாஸ்டர்? தெரியாது சிஸ்டர். உனக்கு ஒரு வயல் நேரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், சேர்க்க போறாரு. ஆமென் சொல்லுங்க. 3:14-15 வாசிங்க. அந்த மனுஷனை பத்தி ஒரு 2 காரியத்தை சொல்றேன். 3ஆம் அதிகாரம் 14-15. விடியற்காலம் மட்டும் பாதத்திலே படுத்திருந்து. எவ்வளவு குணம் பாருங்களேன், எவ்வளவு குணம் பாருங்க. நீ ஜெபிக்கிற ஜெபத்தை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டார் சிஸ்டர். அதனால தான் சொல்றேன், உங்க அந்தரங்க காரியத்தை கூட யார்கிட்ட தான் சொல்லணும். சிலர் அப்படியே வச்சுப்பாங்க, உள்ள வச்சு. இல்ல, நீ எந்த போராட்டத்தில் ஜெபிக்கிற, என்ன ஜெபிக்கிறன்னு தெரியும், யார்கிட்டயும் சொல்லாத போவாஸ். வித்தியாசமா இருக்குது இல்ல? உன் போராட்டம் தெரியும், உன் கஷ்டம் தெரியும், நீ படுகிற சரீரத்தில் போராட்டம் தெரியும், நீ படுகிற மண்டையில பிரஷர் தெரியும், எல்லாத்தையும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார் இந்த போவாஸ். அதனால் நான் சொல்கிறேன், தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டையில் போய் சேர்ந்து தைரியமாக உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுங்கள். வாலிப பிள்ளை, உன்னால் எந்த டெம்டேஷன் தாங்க முடியல, அவர்கிட்ட போய் தைரியமாக சொல்லு. நான் சொல்கிறேன், உன் சரீரத்தில் ஒரு விடுதலை கொடுத்து. முந்தானத்து ஒரு சிஸ்டரை பார்த்தோம் டிபிஎம்ல, எங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் எத்தனை வயசில் வந்தீங்க? அவங்க சின்ன வாலிப வயசு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எப்படி நீங்கள் உங்கள் தகப்பனுடைய வீட்டையும் உங்கள் தாயினுடைய வீட்டையும் சரீரத்தில் ஏற்பட்ட போராட்டங்களையும் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன்னா, அதுக்கு அவங்க சொன்னாங்க, 1 வருஷம் ரொம்ப போராடினேன், ஆனால் 2வது வருஷத்தில் கர்த்தரே எல்லாவற்றையும் மறக்க பண்ணி என்னை இந்த அர்ப்பணிப்பு, கையை தட்ட மாட்டீங்கல்ல, இந்த அர்ப்பணிப்பு உள்ள. ஏன் தெரியுமா? அவங்க எங்க தெரியுமா போய் சொன்னாங்க? யாரிடம் சொல்லாத போவாஸ் இடத்தில் தன் ரகசியத்தை சொன்னார்கள். ஒருவருக்கு அறிவிக்க மாட்டார் அவரு. அந்த போவாஸ். வாசிங்க டைம் ஆச்சு, வாசிங்கம்மா.
எழுந்திருந்தார், அவளை நோக்கி அளந்து போட்டு தூக்கிவிட்டு புறப்பட்டு வந்தான். வந்தபோது மேலும் அவர் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் சொல்ற இந்த 6 படி வார்கோதுமையை நம்பர் 1 யார் இந்த போவாஸ்? மிகுந்த இரக்க குணமுள்ள போவாஸ். கர்த்தரை பத்தி வேதம் என்ன சொல்லுது? 145 சங்கீதம் 8-9 கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மிகுந்த தயவுள்ள தேவன். எல்லார் மேலும் மனம் உருக்கமா இருக்கிறார். சகோதரி, நான் சொல்றேன், நீ எங்க தெரியுமா வந்திருக்கிற? வயல் நிலம். மிகுந்த இரக்கம் உள்ள வயல் நிலத்துக்கு வந்திருக்கிற. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. உன் மீதும் உன் குடும்பத்து மீதும் நீ கடந்து போகிற நிலைமையை பார்த்து இரக்கம் காண்பிக்க யாரும் இல்லை. நீ கலங்கிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல இரக்கம் காட்டுகிற ஒரு போவாஸ் நீ வந்த வயல் நிலத்துல கையை தட்டி ஆமென் அல்லேலூயா. ரெண்டாவது போவாசுடைய குணம் என்ன பாஸ்டர்? 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த செய்தியை முடிச்சிடறேன். 2 14-15 வாசிங்க. சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அறுப்பர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த வார்கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தியை மீந்ததை வைத்துக் கொண்டாள். இப்ப 15 ரொம்ப முக்கியம். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் வேலைக்காரரை நோக்கி, அரிக்கட்டுகள் நடுவே. கவனிங்க சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். இது வரைக்கும் குனிஞ்சே பொறுக்கிட்டு இருந்தா பூமியில எப்படி வாழ போறோம், எப்படி எடுக்க போறோம், எப்படி. இப்போ முறையா போவாஸ் சொல்றாரு, இனிமே நீ குனிய வேணாம், அரிக்கட்டுகளை பார். அரிக்கட்டு எங்க தெரியுமா இருக்கு பிரதர்? கவனிங்க, என்ன அரிக்கட்டுகள் மேலே அடுக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன ரகசியம்? இதுவரை கீழே பார்த்து கொண்டிருந்த உன்னை மேலே பார்க்க வைத்து கீழான ஆசீர்வாதத்தை அல்ல, மேலிருந்து உனக்கு வருகிற ஆசீர்வாதத்தால் கையை தட்டி, இது என்னோட தான் பேசுறாரு தீர்க்க தரிசனமா. கீழே பூமிக்குரியதை பார்த்து கொண்டிருந்த ரூத்தே, இனிமே பரலோகத்தில் இருந்து மேலே இருக்கிற அரிக்கட்டுகளில் இருந்து உனக்காக மேலே அடிக்க வைத்திருக்கிற அரிக்கட்டின் ஆசீர்வாதத்தை துவங்குகிற. இதுவரைக்கும் வாழ்க்கை பூமிக்குரியதை நம்பி இருக்கலாம். இனிமேல் வருகிற உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு தர போறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மேல கீழே பார்த்து இப்ப மேல பார்க்கறா. இனிமே கீழானது எல்லாம் மேலானதை பார்க்க போறீங்க. 1:21 வாசிங்க. நகோமியை பத்தி ஒரு காரியம். அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கம் உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? மேலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை தருகிறவர். 1:21 வாசிங்க. போதும். நான் வெறுமையானவர். நான் எடுத்த சில தவறான அவசர முடிவுகளால் இந்த நிலை வந்தது. தன் நிலையை சரியாய் உணர்ந்து கொண்டாள். ஆமென். சிலர் எந்த கஷ்டத்துக்கு போனாலும் தன் நிலை, தன் தவறுகள் என்னென்று உணரவே மாட்டாங்க. வெரி டேஞ்சரஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நகோமிக்குள்ள என்ன தெரியுமா வந்துச்சு? நான் தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்? சகோதரிகளை கவனிங்க, நீங்க தப்பு பண்ணிட்டேன்னு தைரியமா கேட்கணும். சகோதரா கவுனி, உன் நிலை என்னன்னு நீ கரெக்டாக அறியணும். சிலர்லாம் எந்த நிலைக்கு போய் நின்னாலும் நான் ஏன் போனோம், நான் ஏன் பேசணும், நான் என்ன குறைஞ்சிட்டேனா? இளையகுமாரனுக்கு தெரியும், நான் தப்பு பண்ணிட்டேன், என் அப்பா கிட்ட திரும்பி போயிடுவேன். உங்களுக்கு தெரியுமா ஒரு ரகசியம்? கோடாரி வெட்ட கடன் வாங்கி போனான்ல, எல்லாமே கடன் தான் வாங்கி போனான். ஏன்னா தீர்க்கதரிசி புத்தர்கிட்ட கோடாரி கிடையாது. ஒருத்தவன் கோடாரி மாத்திரம் வச்சு தண்ணியில் ஊந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. கிடையாது. நிறைய பேர் கோடாரி எங்கே வந்துச்சு, ஆனால் கௌரவம். நான் கோடாரி என்ன பண்ணிட்டேன் உடலன்ட்டு இது பாருங்க, சும்மாவே மரத்தை தட்டின்னுக்கிறான். கடைசியில் விழுந்த ஒருத்தவன் மட்டும்தான் போய் எலிசா கிட்ட என்ன சொல்கிறாரு? என்ன தெரியுமா சொல்ல வரேன்? வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 11 தன்னைத்தானே நிதானித்து சோதித்து அறிந்து. அல்லேலூயா. அழகா பாருங்க, நான் நிலையை உணர்ந்துட்டா நான் எடுத்த முடிவு தான் இந்த கஷ்ட நிலைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் கொண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் நிலையை உணர்ந்து விட்டால் முளையை அறிந்து இப்போ அதுக்கு பரிகாரம் தர்றான். நம்முடைய வெறுமை நிரம்ப வேண்டுமானால் நீயே தான் முயற்சி எடுத்து உன் நிலைமை அறியணும். எத்தனை பேருக்கு புரியுது? உன் குடும்பத்தில் வெறுமை, உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, உன் குடும்பத்தில் சண்டை, யாராலும் முதல்ல கண்டுபிடி. உன் நிலைமையை அறிஞ்சு சொல்லு. நான் தான். அதில் என்ன ரகசியம்னா, ஒரு பொம்பளை கூட ஆம்பளை கிட்ட வந்து சாரியே கேட்க மாட்டேன். சாரி கேட்கறது யார் தான்? இது கட்சியில் யார் தான் டேவிட் கேட்குறா சாரியே? ஏம்மா இனிமேல் அவர் நான் தான் ஆண்டுறாரு.
பரிதாபமாக சொல்கிறாரு என் தம்பி. உண்மை தானே? நாங்கள் தான் போய் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன், ஏமா விடுமா மன்னிச்சிக்கமா அப்படின்னு இல்லைங்க. உங்கள் நிலை என்னன்றதை கொஞ்சம் அறிஞ்சிக்கங்க. நகோமி அறிந்து கொண்டாள். நகோமி அறிந்து கொண்டாள். என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ இழப்புகள். நான் சொல்கிறேன், ஏன் இந்த நிலைமைக்கு ஏன் தெரியுமா சிஸ்டர்? ரொம்ப ஆழமாக சத்தியம், கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கும். ஏன் இந்த நிலைமைக்கு வந்தால் தெரியுமா? என் எதிர்கால சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். நான் நிலைமையை உணர்ந்து என்னால் தான் இந்த தப்பு நடந்துன்னு ரூத்தை பண்ண போவாஸ் கிட்ட அனுப்புனாதான் எனக்கு எதிர்காலத்தில் சந்ததிகள் உண்டாகும். கையை தட்டி சொல்லுங்களேன், என் எதிர்கால சந்ததி நன்றாய் இருக்க தன்னை உணர்ந்து அர்ப்பணித்தால். இந்த அர்ப்பணிப்பு இவளுக்கு ஒரு தூர பார்வையை கொண்டு வந்தது. தாவீது வந்தார், அந்த வம்சத்தில் இயேசு வந்தார். சிஸ்டர், உன் பிள்ளைங்க 2 பேர், உன் பிள்ளைங்க 3 பேருக்காவது உன் நிலைமையை கொஞ்சம் அறிஞ்சிக்க சிஸ்டர். நீ ஆராதிச்ச கடவுளை இந்த பிள்ளைங்க ஆராதிக்கணும்னா நான் சொல்றேன், சில நேரங்களில் நீ யார் என்பதை அறிந்துக்கோ. நீ என்ன தவறு செஞ்சன்றதை அறிமிக்கோ. நீ எந்த நிலைமையில விழுந்துட்டன்றதை அறிஞ்சு நீ சொல்ற மனம் திரும்பு சொல்றாரு. சபையை பார்த்து சொல்றாரு, வெளிப்படுத்தல. நீ எந்த நினைவிலிருந்து விழுந்தாய் என்று அறிந்து நீ மனம் திரும்பவையானால் உன்னை திரும்ப கட்டுவேன் நானு. தன்னிலை அறிந்தால். கடைசியா ரூத்தை பத்தி ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். 3ஆம் அதிகாரம் 1 - 5 வரைக்கும் வாசிங்க. வாசிக்க வேண்டியது அதனால தான் சொல்லிங்க, வாசிங்க. ரூத் 3 1 - 5 வரைக்கும் வாசிங்க. போ இரு. அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன். ஆமென். ஐயா, இருதயம் காயப்பட்டு வந்தாங்க இல்லையா? அவங்க வந்தது போவாசுடைய வயல் நிலம். எப்படிப்பட்ட போவாஸ் தெரியுமா? இரக்கம் காட்டுகிற போவாஸ், கீழே பொறுக்கி கொண்டிருந்தவளை மேலே பார்க்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்த போவாஸ். எப்படி இந்த இரக்கம் கிடைச்சது தெரியுமா? ஒருவள் தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டாள், ஒருவள் மனம் திரும்பிட்டா. என்னாலதான் இது வந்து தன்னிலை உணர்ந்தால், அதனால அவ போவாஸ் வயல் நிலத்துக்கு வந்தா. மூணாவது ஒருத்தியை காண்பிக்கிற. எப்படி இவளுடைய காயம் கட்டப்பட்டு தெரியுமா? அவள் சொன்னபடி எல்லாம் செய்கிறவள். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஐயா, ஆண்டவருக்கு போன வாரம் சொன்ன, யார் வேணும்? காணிக்க கொடுக்குறோம், பாட்டு பாடுறோம், பிரசங்கம் பண்றோம் இல்ல, சொன்னபடி எல்லாம் செய்கிறவர்கள் தேவை. ஆமென் சொல்லுங்க. நகோமி வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்ட பாருங்க. என்ன சொல்றா? எல்லாரும் தூங்கிய பின்பு போகணும், எல்லாரும் எழும்பு முன்னும் வரணும். ஆமென். இந்த மருமவளை தான் என்ன கேட்டிருப்பா? இந்த காலத்து மாமி, அதுக்கு எதுக்கு மாமி எனக்கு கிளினிக் பிளஸ் ஷாம்பு போட்டு குளிப்பாட்டினீங்க? அது எதுக்கு மாமி இந்த அருகான பட்டு போடுவேன்? அதுக்கு எதுக்கு பிரேஸ்லெட்டு? எதுக்கு எனக்கு லிப்ஸ்டிக் போட்டீங்க? என் அழகா போவாஸ் பார்க்கணும் தானே போட்டீங்க. ஆமாம் தானே? இந்த அம்மா சொல்லுது, நீ போய் ஓரமா அங்க ஒரு கல்லு போட்டு வச்சிருப்பாங்க, எல்லைக்கல்லு. அந்த எல்லைக்கல்லில் உட்காந்து நிறு. அவன் தூங்குறானான்னு பாரு. அவன் படுத்து தூங்கினதுக்கு அப்புறம் நீ போய் அவன் காலில் படுத்துக்கோ. அட கேள்வி, புத்தி கித்தி கேட்டு போச்சா? அதுக்காக இவ்வளோ ட்ரெஸ் போட்டேன். எனக்கு நம்ம ஊர் பொண்ணா தான் கேட்டிருக்கோம். ஆனால் அவள் கேட்கவே இல்லை. ஏன் தெரியுமா கேட்கல? அவளுக்கு தெரியும், போவாசின் பாதபடிக்கு எல்லாரும் தூங்கிய பின்பு போனோம். போவாசின் பாதபடிக்கு எல்லாரும் கையை தட்டி எல்லாரும் எழுந்த பின்ன, சகோதரி உன்னை பத்தி தீர்க்க தரிசனம் சொல்றார் ஆண்டவர். ஒரு காலத்தில் எல்லாரும் தூங்கிய பின்பு தேவ சமூகத்தில் போய் ஜெபித்த நீ, எல்லாரும் எழுந்திருக்க முன்பாக தேவ சமூகத்தில் எழுந்து ஜெபித்த நீ, இன்றைக்கு போவாசின் பாதபடியை மறந்ததால சத்துரு வீட்டை முற்றுகை போட்டுட்டான். ஆமென். அங்கே போய் மறைந்து இருந்தாய ஒரு காலத்தில். இன்னைக்கு எங்க போச்சு உன் ஜெபம்? ஒரு காலத்தில் உன் மீது இருந்த அபிஷேகம் இப்ப எங்க? ஒரு காலத்தில் எல்லாரும் தூங்கின பின்பு முழங்கால் நின்ன முழங்கால் எங்க? எல்லாரும் ஜெபித்து தூங்க வச்சுட்டு நீ படுத்து காலையில எழுந்து உன் வீட்டில் ஆசீர்வாதம், அப்ப தேவ பாதுகாப்பு, சமாதானம், இளைப்பாறுதல், பிரசன்னம் இருந்தது. இப்ப இல்ல. போவாசின் பாதபடியை நீ மறந்துட்ட. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் தூங்கிய பின்பு எல்லாரும். எவ்வளவு பெரிய ஆழமான வார்த்தை தெரியுமா? சகோதரி, உன்னோட கர்த்தர் பேசுறாரு. சகோதரா, உன் வாழ்க்கையில் நீ எப்ப ஜெபத்தை மறந்தியோ, சத்துரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உனக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் குடும்பத்துல சமாதானத்துக்கு எடுத்துட்டான். நகோமி நல்ல ஆலோசனை கொடுக்கிறா. காலையில போய் படுத்துரு, நைட்டு போய் படுத்து காலையில எழுந்துருவது. ஆமேன். இருந்த ஒரே ஒரு ராத்திரி. ஆமேன்.
அவருக்கு தெரியும், ஒரு ராத்திரி நீ போவாஸுடைய பாதத்தில் கிடந்துட்டீன்னா ஒரு மாசம் அல்ல, ஒரு ஆயுசுக்கு உனக்கு என்ன தேவையோ நான் விசுவாசிக்கிறேன். அவ கிடந்தது ஒரே ஒரு ராத்திரி போவாஸின் பாதபடியில. அவளுக்கு கிடைக்கப்பட்ட ஆகாரம் எவ்வளவு தெரியுமா? ஒரு மாசம். கையை தட்டி சொல்லுங்களேன், ஒரு ராத்திரி தேவ சமூகத்தில் நீ தேவனோடு போராடுவாயானால், அவர் பாதத்தில் இருப்பாயானால், உன் வாழ்க்கைக்கு தேவையானதை சந்திக்கிற ஒரு போவாஸ். கையை தட்டி திடா 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 பாராக்கபா. ஆமே. ஒரு ராத்திரி படுத்து கடந்தவளுக்கு 3:15-17 வாச்சிங்கன்னா அவ்வளவு 6 படி எவ்வளவு தெரியுமா சிஸ்டர்? அளந்து போட்டு அனுப்புறாரு போவாஸ். ஆமென். ஆண்டவர் மீண்டும் உன்னை நிரப்புவதற்கு மீண்டும் போவாஸின் பாதபடி ஆதி அன்பு ஆதி நிலைக்கு வர வேண்டும் என்று பேசுறாரு. நீ நிறைய ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்ட. நீ போவாஸின் பாதபடி எல்லாரையும் பார்க்காத, நீ ரகசியமா போய் உட்கார்ந்து யாருக்கும் தெரியாம. எவ்வளவு ஆழம் இல்ல? ஆமேன்னு சொல்லுங்களேன். ரூத்தை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மாமியார் சொன்னதெல்லாம் கீழ்ப்படிந்து விட்டாயா ரூத்தே? ஆமேன், கீழ்ப்படிஞ்சிட்டாயா. எப்படி கீழ்ப்படிஞ்ச? உலகம் உன்னை பற்றி என்ன சொல்லும்? நீ ஒரு அழகானவள் அல்லவா, ராத்திரி யாரோ ஒருவனோட இருந்து விட்டு வந்தாய் என்று உன்னை பற்றி உலகம் பேசும் அல்லையா? இல்லை இல்லை இல்லை, உலகம் என்னை பற்றி என்ன பேசினாலும் கவலை இல்லை. நான் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். என் மூலம் கையை தட்டி சொல்லுங்க, என் மூலம் ஒரு சந்ததி வருவதற்கு எத்தனை அவமானங்களை, எத்தனை இழப்புகளை, எத்தனை போராட்டங்களை சந்திக்க நான் தயாரா இருக்கிறேன். காரணம் என்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த போவாஸுக்கு ஒரு சந்ததியை உண்டாக்க வேண்டும். சொல்லுங்க ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. யாருன்னா என்ன சொல்லட்டும், அவமானங்களையும் நிபசொல்களையும் ஏற்றுக்கொள்வேன், அர்ப்பணிக்கிறேன். தேவன் உன் சந்ததியை அவர் சந்ததியாய் பார்க்கிறார். ரூத் 5 பதில் சொல்லிட்டா. அந்த 5 பதில் மாத்திரம் இங்கே சொல்லிட்டு நான் போயிடுறேன். எதனால இவ்வளோ இந்த மனுஷங்கிட்ட நீ அர்ப்பணிச்சிட்ட? எதனால உன் காயத்தை கட்டது இவர் தான் கண்டுபிடிச்ச? எதனால இவ்வளவு மாமியார் வார்த்தை கீழ்ப்படிஞ்ச தெரியுமா? 5 காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாவற்றையும் இழந்தவள் நான் யார் தெரியுமா? விலை மதிப்புள்ள எல்லாவற்றையும் இழந்து நம்பிக்கை இல்லாத நிலையில இந்த பெத்லகேமை நான் நோக்கி நடந்து வந்தேன். என் குடும்பம் வேண்டாம், வீடு வேண்டாம், யாரும் வேண்டாம், விலை மதிப்புள்ளதையெல்லாம் இழந்து விட்டு வந்தவள். 2வது அவ சொல்றா, நான் பரதேசியாய் வாழ்ந்து கொண்டிருப்பவள். அல்லேலூயா. எனக்கு இந்த ஊர் கிடையாது, நான் இந்த ஊர் கிடையாது, நான் பரதேசியாய் வாழ்ந்து கொண்டிருப்பேன். 3வது சொல்றாரு, தற்செயலாய் இந்த ரட்சிப்பு எனக்கு கிடைத்தது. எத்தனை பேர் சொல்றீங்க, பிளான் பண்ண பாஸ்டர், நான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு ரட்சிக்க பண்ணணும், இப்படி 2 சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவாங்க, இப்படி நான் சோத்துக்கு வழி இல்லாத போய் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து இயேசுவை பற்றி சொல்லுவார். எத்தனை பேர் பிளான் பண்ணீங்க? நான் சொல்கிறேன், தற்செயலாய் கிடைத்த ரட்சிப்பு. அல்லேலூயா அல்லேலூயா. அவ சொல்றா, தற்செயலாய் கிடைத்த ரட்சிப்பு. 4, கர்த்தர் என் வீட்டை, என் வாழ்க்கையை கட்டினார். கையை தட்டிடுங்களேன். 4வதுக்கு இன்னைக்கு அவ சொல்றா பதில், கர்த்தர் வீட்டை கட்டினாரு, என் வாழ்க்கையை கட்டினாரு. 5 தான் ரொம்ப முக்கியம். நான் அழுது அவமானப்பட்டு இருதயம் காயப்பட்டு எந்த வயல் நிலத்தில் பொறுக்கினோ அந்த வயல் நிலம் இன்றைக்கு என்னுடைய கையில், என்னுடைய சொந்தமாய். கையை தட்டி நான் சொல்றேன், இந்த 5 காரியம் வாழ்க்கையில் நடைபெறனா, ரூத்தே நகோமி வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி. உன்னை வாழக்கூடாது, குடியிருக்க கூடாது, நீ நினைச்ச இடத்துல நீ இருக்க கூடாது நினைச்சவங்க மத்தியில நான் சொல்ற கர்த்தர் உன்னை வாழ வைக்க போறாரு. எந்த வயல் நிலத்தை பொறுக்கினாயோ, எந்த வயல் நிலத்தை அவமானப்பட்டாயோ, அந்த வயல் நிலம் கைக்கு வரப்போது சகோதரா. 3 காரியம். அந்த வயல் நிலத்தின் ஓனர் இறக்க குணம் உள்ளவர். எவ்வளவு இறக்கம் பாஸ்டர்? மேல இருக்கிறத கொடுக்கிற அளவுக்கு இறக்கம். நான் சொல்றேன், கீழே இருக்கிறத நீ பார்க்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில பற்றாக்குறை, மேல இருக்கிறதுக்கு வர ஆரம்பிச்சுட்டா உன் வாழ்க்கை நிறைவா மாறிடும். 2வது அந்த வயல் களத்துக்கு போறதுக்கு ஐடியா கொடுத்த நகோமி யார் தெரியுமா? தான் செய்து விட்ட தவறை உணர்ந்து கொண்டவள். நான் 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 என்று வாழ்ந்தவள். இப்ப என்ன தெரியுமா சொல்ற? நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறா. அல்லேலூயா. அவ சொல்றா, நான் எடுத்த இந்த சில தவறுகள் என்னை வெறுமையை கொண்டு வந்துடுச்சு. நான் எடுத்த சில தவறுகள் என் குடும்பத்தில் போராட்டத்தை கொண்டு வந்துச்சு. 3வது ரூத் யார் தெரியுமா? அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறா. அவமானம் வரதான் செய்யும். யாராவது பார்த்துருந்தா என்ன நினச்சிருப்பாங்க? இவ கேரக்டரையே தப்பாக பேசியிருப்பாங்க, இவளை பற்றி தாறுமாறு. அவளுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. அவளுக்கு ஒன்று தான் தெரியும், இந்த போவாஸ் ரொம்ப நல்லவர். இந்த போவாஸ் பாதபடிக்கு போனா கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. உன் எதிர்காலம் நல்லா இருக்க போது மகனே, நான் சொல்றேன், உன் எதிர்காலம் நல்லா இருக்க போது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை கொண்டு வந்த இடம் உன் இருதயத்தில் ஏற்பட்ட காயத்தை கட்டுகிற இடம், உன்னை ஆற்றுகிற இடம், உன்னை தேற்றுகிற இடம். ஆமே.
அப்படியே கண்களை மூடலாம, எல்லாம் கண்களை மூடலாம். இன்னைக்கு நமக்கு முன்னாடி அந்த போவாஸ் சொன்னார்ல, நீ வந்து குடிசையில் உட்காந்து இந்த பந்தியில தோய்த்து கொள்ளு, இதுல காடியில நீ பானம் பண்ணு. இன்னைக்கு ஒரு போவாஸ் தன் சரீரத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு ஒரு போவாஸ் ரத்தத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு ஒரு போவாஸ் நமக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்தே, இன்னும் ஏன் தயங்குற? இன்னும் ஏன் தயங்குற? அந்த வயல் இடத்துல போறது தயங்காத. உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்த வயல் நிலம் போவாஸ் உடையது. நீ என்ன நினைக்கிற, யோசிக்கிற? எனக்காக தான் பேசுறாரோ, வேணும்னே என்ன பாயிண்ட் அவுட் பண்ணி பேச இல்ல. ஆவியானவர் உன்னோட இடைப்பட்டு இருக்கிறார். நான் இந்த வசனங்களை எடுக்க நான் போராட்டம் எனக்கு தெரியும். இருதயம் காயப்பட்டு கிடக்கிற உன் வாழ்க்கையில சகோதரா, சகோதரி, நல்ல போவாஸ் ஒருவர் இருக்கிறார். அந்த போவாஸ் வயல் நிலத்துக்கு நீ வருவாயானால் உன் காயங்களை அவர் கட்டிடுவாரு. நீ எந்த இடத்துல குனிந்து பொறுக்கினாயோ அந்த இடத்துக்கு முதலாளியா மாறுவே. நீ வேலை செய்யற இடத்துல முதலாளி உங்ககிட்ட சொல்ல போறாரு, சீக்கிரமா இதை நீயே பார்த்துக்கணும், கையில கொடுக்க போறாரு. அவங்களா கொண்டு வந்து இந்தா இதை நீ வச்சுக்க, எங்களுக்கு வேணாம்பான்னு சொல்ல போறாங்க. இதெல்லாம் நடக்க போது தீர்க்க தரிசனம்.